சிறப்பாக ஐயா அவர்கள் நிலைநிறுத்தி கொண்டு வருகிறார்கள். அதாவது நீர் மேலாண்மை, நீரை நிறுத்தும் முறை, வயலில் மட்டுமல்லாமல் சென்னையிலே தொழிற்சாலைகளிலே அதிக மழை பொழிவின் போது ஏற்படும் வெள்ளப்பெருக்குகளை தடுத்து அதை எவ்வாறு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற முறையை கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக நடத்தி அதனை வெற்றியும் கண்டுள்ளார்கள். அதனை உடனிருந்து பயணித்த அன்பர்களில் நான் ஒருவராக அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே போல ஐயா அவர்கள் பூமியை மட்டும் வளமாக இருந்தால் போதுமா, அந்த பூமியை வளப்படுத்தி அதிலிருந்து தோன்றிய நம் உடலை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தொடர் வகுப்பாக நமக்கு வள்ளலார் அவர்களின் முறையிலே இந்த உடலை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு ரொம்ப எளிய முறையிலே எப்படி நீங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நமக்கு பல வகுப்புகளை அருளி கொண்டுள்ளார்கள். அதை அன்பர்கள் சென்ற வகுப்பிலே ஐயா அவர்கள் சொன்னதை கடைபிடித்து அதனுடைய பலனை நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் இந்த நிகழ்வின் நிறைவிலே நீங்கள் கேள்வி பதில் நிகழ்வில் உங்களுடைய அனுபவங்களை பகிரலாம். ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அந்த ஆரோக்கியமான உடல், அந்த உடலின் மொழியை புரிந்து நாம் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து பசியை எழுப்பி அதற்கான ஒரு மேன்மையான வாழ்வை வாழ இந்த பூமியில் நாம் வந்ததற்கான பயனை நிலைநிறுத்தி செல்வதற்கான பல்வேறு சிந்தனைகளை அருள உள்ளார்கள். ஐயா அவர்கள் தமிழர் வேளாண் மருத்துவரை திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா துவங்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கொஞ்சம் எல்லாரையும் போட்டுடலாம்டா, வெளிச்சமா பேசலாம். தமிழ் ஆனந்த யோகம் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக காலம் கடந்து நாம் சந்திக்கிறோம். ஏற்கனவே நிறைய நம்ம வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள், செயல்பாடுகள் இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது கரண்ட்ல நடைமுறையில நீங்க அனுபவிக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கறத, சரியா? அப்படின்னு அந்த முயற்சியில தான் நம்ம இருக்கோம். சென்ற முறை எப்படி இறப்பு என்பது என்ன, இறப்பிலிருந்து வெளிவருவது எப்படி, நோயிலிருந்து வெளிவருவது எப்படி, எல்லா நோய்களுக்குமான தீர்வு அப்படின்னு பல்வேறு விதமான தலைப்புகள்ல நம்ம பேசியிருக்கிறோம். இன்னைக்கு ஒன்று இல்லையேல் பூஜ்ஜியம், இந்த மாதிரி எல்லாம் எப்படி தலைப்பு கண்டுபிடிப்பாங்க அம்மா அனார்களி அம்மான்னு தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் பேசிடலாம் அப்படின்னு. இந்த ஒன்று இல்லையேல் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது வந்து முதல்ல என்னன்னு தெரியணும்ல. ஒன்றுனா என்ன, பூஜ்ஜியம்னா என்ன, ஒண்ணு இல்லாட்டி போனா எப்படி பூஜ்ஜியம், இதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம். யாராவது பூஜ்ஜியம் அப்படிங்கறத பத்தி ஒரு வரி சொல்லுங்க பார்க்கலாம், விரும்புறவங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் வேணாலும் பேசலாம், நீங்க கூட பேசலாம். பூஜ்ஜியம் என்றால் என்ன? ஐயா தொடக்கமும் சொல்லுங்கம்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். ஐயா, பூஜ்யம் என்பது துவங்கின இடத்திலே சுற்றிவிட்டு அதே இடத்தில் வந்து முடியுங்க ஐயா, இதுதான் பூஜ்யம் ஐயா. ஆரம்பித்த இடத்திலேயே வந்து முடிந்து விடுவது பூஜ்யம். நன்றி. இது ஒரு கோட்டை குறிக்குது அல்லது ஒரு வட்டத்தை குறிக்குது, ஒரு கோள வடிவம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லது, நன்றி. அல்லது தோன்றிய இடத்தில் விரிவடைந்து மீண்டும் தோன்றிய இடத்திலே வந்து நின்று விடுவது அல்லது இயங்கி கூடுவது. ரைட், ஓகே. அடுத்தது வேற யாராவது? ஐயா, முழுமையானது அனைத்தையும் தன்னுள் நிறைத்து கொண்டுள்ளது. ரைட்டு, சரி. வேற எதுவும் கோஹோஸ்ட் யாரும் சொல்லலாமா? வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சில பேர்ட்ட கூப்பிட்டு வம்ப வளர்க்கறது உண்டு. ஏன்னா நம்மளுக்கு தெரியலன்னா தானே வம்ப வளர்ப்போம், தெரிஞ்சதுன்னா கம்முன்னு போயிடுவோம். சசிகுமார், நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சசிகுமார் பிஸியா இருக்காங்க, மண்டபத்துல இருக்காங்க, நான் பேசிட்டேங்க.
தெரிஞ்சுட்டீங்களா? லலிதாமா அல்லது சித்ராமா? சரி, ஓகே. ஒரு கலகலப்பான ஒரு அரட்டை ஜமுனா ராணி, அரங்கமாவே வச்சுக்கலாம். பயப்படாதீங்க, பேசு. நண்பர்கள் விரைவாக இணையலாம். ஜமுனா ராணி அம்மா, சும்மா பேசுங்க. ஜெயலட்சுமி, பரமசிவன் ஐயா, ரமேஷ் ஐயா, 31 பேர் இருக்கீங்க. ஐயாவுடைய சரி, 2 பேர் பதில் சொல்லிருக்கீங்க. நம்ம தொடரலாம். ஜமுனா ராணி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? சொல்லுங்க. ஜமுனா ராணி அம்மா பேசலாம். வாழ்க்கணும்மா. பூஜ்யங்கிறது வந்து நானா நினைச்சுட்டேன், சுத்த வழின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இந்த அந்த மாதிரி இயக்க நிலை சுத்த வழி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். சரி, ஓகே. சரியா நல்லது, தவறான்னு நன்றி. தெரியல. சுற்று வெளி அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்ப 0க்கு 2-3 பேர் விதம் சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பித்த இடத்திலேயே வந்து விடுவது. ஒரு வட்டம் போடுறோம், கோடு போடுறோம்னா ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடியும். இப்ப நாள்னா முதல் நாள் பகல் காலையில ஆரம்பிக்குது, திருப்பி ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிஞ்சிடும். மீண்டும் ஒரு பகல் பூரா போகும், இரவு வரும், திருப்பி மறுநாள் காலையில வந்து முடிஞ்சிடும். ஒரு நாள் முடிவடைந்து மீண்டும் பகல் பொழுதுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு இது கோல வடிவம், எல்லாவற்றையும் சுத்தி பார்த்துட்டு திருப்பி ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒன்று இல்லையேல் பூச்சியம். இந்த ஒன்று இல்லாட்டி போனா எப்படி பூச்சியம்? ஒன்றுக்கும் பூச்சியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்று என்றால் என்ன? ஐயா பதில் சொல்லணுங்களா ஐயா? சித்ராமா, சித்ராமா உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன், பேசுங்க. ஐயா, வாழ்க வளமுடன். பூஜ்ஜியத்துக்கு நீங்க கேட்டது வந்து அது வந்து இணை இல்லாதது. அதுக்கு இணை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதற்கு பின்னாடி வந்து நம்ம எந்த நம்பர் சேர்த்தா அதோட மதிப்பு கூடும். அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனைதான் இது போட்டிட்டினாலும் அதோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப 0.1 அப்படி இப்படி போயிட்டே இருக்கும் ஐயா. அப்படி எடுத்துக்கலாங்களா? எண்ணியல் சொல்றீங்க, சரிதான். அவங்களும் எல்லாத்தையும் எல்லா விடையும் விடை தானே, எப்படி விடையில்னு சொல்ல முடியாது. சரியா தான் சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒன்று இல்லையேல் பூச்சியம்ங்கிறது அம்மா கொடுத்திருக்கிற தலைப்பு, நமக்கு வந்து சோதனை. சரியா? இதை நம்ம எப்படியும் உரசி பார்த்துடலாம் அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்கோம். ஒன்று இல்லையேல் பூச்சியம். ஒன்று இருந்தால் என்ன? ஒன்று இருந்தால் பூச்சியம் இல்லை. ஒண்ணுக்கு பக்கத்துல 0 போட்டோம்னா அது பூச்சியம் இல்லை, 10. ஒன்று இல்லையேல் வெறும் சுழியம். ஆனா வெறும் ஒன்றா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்று, அவ்வளவுதான். அதுக்கு பக்கத்துல 10 இருக்கும்போது 10 ஒன்றுக்கு சமம். அதுக்கு பக்கத்துல இன்னொரு பூச்சியம் போட்டீங்கன்னா 100 ஒன்றுக்கு சமம். ஒன்றோட மதிப்பு அதிகரிக்குது, பூச்சியத்தோட மதிப்பு அதிகரிக்குதா, ஒன்றோட மதிப்பு அதிகரிக்குதா? இப்படி எல்லாம் யோசிச்சதே இல்லைல்ல. ஐயா, ஒன்றோட மதிப்பு தாங்க ஐயா கூடுது. அந்த பூஜ்யம் இணைய அது கூடுகுது. ஆனா இந்த பூஜ்ஜியத்தோட மதிப்பு, பூஜ்ஜியம் வந்த பிறகு ஒன்று வந்த பிறகு ஒன்றிற்கு பக்கத்தில் பூஜ்ஜியம் வருகிறது. பூஜ்ஜியத்தின் மதிப்பு பல மடங்கு, பூஜ்ஜியம் வந்த பிறகு ஒன்றின் மதிப்பு பல மடங்காக அதிகரிக்கிறது. இந்த இப்ப ஒன்றுங்கிறத வந்து இப்ப என்ன பார்த்திருக்கோம் எல்லாரும். ஒன்றுங்கிற ஒரு சொல்லு இருக்குல்ல தமிழ்ல, அவன் ஒன்றித்து போனான், அவன் ஒன்றினான். அந்த பாடல்களிலேயே ஒன்றித்து விட்டான், கதைகளில் ஒன்றித்து விட்டான், கவிதையில் ஒன்றித்து விட்டான். அவன் அந்த நிகழ்ச்சியில் முழுவதுமாக தன்னை ஒன்றிணைத்துக் கொண்டான். ஒன்றுதல் அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படியே ஒன்றி போனான் அப்படின்னா என்ன? அதிலேயே கலந்து கரைஞ்சிருது, அதிலேயே கலந்துடுறது. அப்படியே நாடகத்துல அப்படியே ஒன்றிச்சு போயிட்டியப்பா கதையிலேயே அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றுதல் அப்படின்னா அதுவும் தானாக வேறொன்றாக இல்லாமல் ஒன்றாகி விடுதல். இரண்டும் ஓருடல், ஓர் உயிர் ஈருடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றித்து விடுதல். ஐயா, இணைதல் என்று பொருள் கொள்ளலாம் அல்லவா? இணைதல் வச்சுக்கலாம்டா. ஒன்றுதல், ஒன்றுதல் என்றால் அதனோடு தன்னை இணைத்து விடுதல், அதனோடு ஒன்றித்து விடுதல். இறைவனோடு ஒன்றித்து விட்டான் பக்தன், சரியா? கடவுளோடு ஒன்றித்து விடுதல். இந்த மாதிரி நிறைய ஒன்றுதல்னா வினை இயக்கம் அப்படின்னு சொல்லணும்.
இந்த இயக்கம் இல்லையேல் பூஜ்ஜியத்துக்கு மதிப்பே இல்லை. இந்த ஒன்றித்தல் வந்த பிறகுதான் பூஜ்ஜியத்தினுடைய ஆற்றல் அதிகரிச்சு பல பல ஒன்றிதழ்கள் பல ஒன்றுகளை அது உருவாக்குகிறது. ஒன்றித்தல் என்ற ஒன்று இல்லையே பூச்சியமும் செயலிழந்து விடும். இப்போ இந்த பூச்சியங்கிறது நம்ம இயக்க வடிவமா பார்க்கலாம். ஒன்றித்தல்ங்கிறத இயக்கம்னு சொன்னோம், இணைதல்னு சொன்னோம். பூச்சியம் எந்த மாதிரி இணையுது? எப்படி ஒன்றுக்கும் பக்கத்துல பூச்சியம் வந்தா 10 ஆயிடுது, 10 ஒன்றுக்கு சமமாயிடுது. இதை எந்த இடத்துல வச்சு பொருத்தி பார்க்கலாம்? ஏதாவது ஒரு இடத்துல பொருத்தி பார்த்தா அது விடை வந்தாதானே நம்ம சொல்ற உரை விளக்கம் ரைட்டுன்னு சொல்லணும். எந்த இடத்துல இந்த உரை விளக்கம் ஒன்றிக்கும் அப்படின்னா யாருக்காவது சொல்ல தெரியுதா? ஏதாவது கற்பனை பண்றீங்களா? நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம், சும்மா பேசலாம். நான் பேசுறேன், ரொம்ப தடுமாறுறீங்கன்னு நினைக்கிறேன், அல்லது பயப்படுறீங்க, ஏதாச்சும் கொடுத்து மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் பேசுறேன். இந்த ஒரு நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது உளுந்து முளைக்குது. இல்லை, ஒரு தேங்காயை போடுறோம்னு வைங்களேன், கீழே விழுந்து முளைக்குது. முளைச்சி உயிர் வந்துடுது, அதுக்கு இயக்கம் வந்துடுது. அப்புறம் அது ஒன்றித்த பிறகு எத்தனை ஒன்றுகளை தெரியுமா தோற்றுவிக்குது? எத்தனை ஒன்றுகளை தோற்றுவிக்குது? இயக்கத்தோடு. இயக்கங்கிறது இயல்பு. நீரினுடைய வெப்பநிலை என்ன? நீரினுடைய வெப்பநிலை என்ன? யாருக்காவது சொல்ல தெரியுமா? நீரினுடைய வெப்பநிலை, நீரினுடைய இயல்பு வெப்பநிலை என்ன? ஐயா 100 டிகிரி. ஐயா உங்களுடைய வீடியோ கட் ஆயிருக்குங்க ஐயா, வீடியோ ஆடியோ. மன்னிக்கணுமா? சரிங்க. இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விதை நீரினுடைய இயல்பு நிலை வெப்பம் 0 டிகிரி. நீரினுடைய இயல்பு நிலை வெப்பம் 0 டிகிரி. அதுக்கு மேல போச்சுன்னா நீரின் கொதிநிலை 100 டிகிரி. அதுக்கு கீழே போனா மைனஸ்ல போகும். அது உறைநிலை, திடத்தன்மை. இயல்பு நிலை என்பது பூச்சியம். இயல்பு நிலை என்பது பூச்சியம். பொதுவா இயல்பு எண்கள்ல இயல்பு நிலை என்பது பூச்சியம். அந்த பக்கம் போனீங்கன்னா -1, -2, -3 போகும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா +1, +2, +3 போகும். அப்ப இயல்பு நிலை ஒன்றுமற்ற நிச்சலனமான நிலை. என்னடா செய்யறான்? சும்மா இருக்கான். சும்மா இருக்கான்னா என்ன அர்த்தம்? இயல்பு நிலை. இயல்பு நிலை அவ்வளவுதான். இயக்கமா இருக்கும், அவ்வளவுதான். அது எதையும் அறிந்திருக்காது, எதையும் புரிந்திருக்காது, எதனோடும் சேர்ந்து இருக்காது. இது இயல்பு நிலை. இதுக்கப்புறம் அது ஏதாவது ஒரு வினையோடு சேரும் பொழுது, ஒரு இயக்கத்தோடு சேரும் பொழுது அது உயிர் பெற்று இயங்க ஆரம்பிக்கிறது. நம்ம உடம்போட வெப்பநிலை இயல்பு நிலையில இருந்ததுன்னா, அது கிட்டத்தட்ட நம்ம உடம்போட வெப்பநிலை இயல்பு நிலையில இருந்ததுன்னா 96 சம்திங், கிட்டத்தட்ட 100 டிகிரி அளவுக்கு. ஆனா அது இயல்பு நிலைக்கு போயிட்டுன்னா 0 ஆயிட்டு, மரணம், வெப்பமே எழுந்துடுது. இயல்பு நிலை என்பது நிச்சலனமான நிலை. இதிலிருந்து முன்னோக்கி நகர்தல் தான் உயிர்த்தல். அதுதான் உயிர்த்தலை நோக்கி ஒன்றுதல். அதுக்கப்புறம் தான் அது பல ஒன்றுகளை சேர்க்கிறது, பல ஒன்றுகளை உருவாக்க முடியும். ஒன்றித்தல் இல்லையேல் இயல்பு நிலையில் எல்லாம் கோடிக்கணக்கான பூச்சியங்கள் தான் எல்லாமே. ஆனா அது ஒன்று என்ற ஒன்று இல்லையேல் பூச்சியம் இயற்கை என்னும் பெயரில் சமநிலைப்பட்டு விடும். அவ்வளவுதான். அதுக்குன்னு தனித்த உயிர்த்தல் கிடையாது. உயிர்த்தல் வந்த பிறகுதான் பூச்சியங்கள் பல ஒன்றுகளை தோற்றுவிக்க முடியும். மீண்டும் ஒரு தடவை இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி யோசிச்சுக்கோங்க.
இயக்கம் என்று ஒன்று வந்த பிறகுதான் பூச்சியங்கள் பல ஒன்றுகளை தோற்றுவிக்க முடியும். இல்லையேல் பூச்சியங்கள் எதுவுமற்று பூச்சியங்களாகவே நின்று கொண்டிருக்கும். ஒன்றுதல் வந்த பிறகுதான் பூச்சியங்கள் பல ஒன்றுகளை தோற்றுவிக்க முடியும். உதாரணமா பூமியில உயிரே இல்லை. உயிருங்கிறது என்ன? இயக்க வடிவம். நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பசியும் தாகமும் இல்லைன்னா உயிருங்கிற ஒண்ணு இல்லை. பசியும் தாகமும் என்பது இயக்கம். இந்த பசியும் தாகமும் உயிரோடு ஒன்றித்து அல்லது உடலோடு ஒன்றித்து அது உயிராகிறது. அதன் பிறகு பல பூச்சியங்கள் உயிர் பெற்று எடுக்கின்றன, இயக்கம் பெறுகின்றன, பல ஒன்றுகள் தோன்றுகின்றன. சரியா வருதா? இந்த அடிப்படை நமக்கு புரியணும். இப்ப முதல்ல இந்த ஒன்றித்தலுக்கு வருவோம். நம்ம எங்க ஒன்றிக்கணும் சொல்லுங்க? ஒரு வேலையை செய்யறோம், ஒருமையுடன் ஒன்றித்து அந்த வேலையை செய்யணும். இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலு, இங்க ஒரு கண்ணு, அங்க ஒரு கண்ணு, அந்த மாதிரி இங்க ஒரு சிந்தனை, அங்க ஒரு சிந்தனையா இருந்தா வேலையே தோத்து போயிடும். இந்த ஒன்று என்பது எந்த ஒரு வேலையிலும் நாம் ஒன்றுபட்டு, வேலையும் நாமும் வேறு வேறாக இல்லாமல், பணியும் நாமும் வேறு வேறு இல்லாமல் வேறு வேறாக இல்லாமல் ஒன்றித்து அதனோடு இயங்கி இணைந்து செயல்பட்டாதான் பல ஒன்றுகள் உருவாகும். பல ஒன்றுகள் ஒன்று சேருவது என்பது இயல்பு நிலையில் உள்ள ஒன்று, இயல்பு நிலையில் இருக்கின்ற ஒன்று ஒன்றித்த பிறகு பல ஒன்றுகளை அது உருவாக்க முடியும். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்காய் சாதாரண நிலை, இயல்பு நிலையில இருக்கு. அதுக்குள்ள இருக்குது உயிர்த்தல். அது பசியும் தாகமும் என்ற ஒன்றின் துணையோடு விரிவடைந்தால் தன்னை போல பல இயல்பு நிலையில் உள்ள பல ஒன்றிக்க தகுதி உள்ள பல ஒன்றுகளை அது தோற்றுவிக்க முடியும். இல்லைன்னா அப்படியே இயல்பு நிலையிலேயே இருந்து மரணம் அடைஞ்சிடும். இதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி பேசலாம். விதைக்குள்ள பசியும் தாகம் இருக்கும். ஆனா அந்த பசியின் தாகத்தோடு அது இணைந்து விரிவடையவில்லை என்றால், ஒன்றித்து விரிவடையவில்லை என்றால் பல விதைகளை மீண்டும் அது தோற்றுவிக்க முடியாது, பல ஒன்றுகளை உருவாக்க முடியாது. இயக்கம் என்ற ஒன்றுதான், இயக்கம் என்ற ஒன்றுதான் ஒன்றித்தல். ஒன்று என்ற எண்ணுக்கான பொருளும் இயக்கத்திற்கான விடையும் ஆகும். இந்த சீரோ இருக்குல்ல, உருண்டை வடிவமா, அதை அப்படியே நெருக்கிக்கிட்டே வாங்கல, ஒன்றாயிடும். இந்த பக்கம் வட்டமா கோடு போடுறீங்க, அதை அப்படியே நெருக்கி பாருங்க, அதுதான் ஒன்றாயிடும். தன்னை அப்படியே நெருக்கி தான் யார் என்று தன்னுள்ளே தானே ஒன்றித்து முழுமை பெற்று இயக்க வடிவமாக நின்று கொண்டிருக்கும். எதுல வேணாலும் அது இயங்கும். அது இயக்க வடிவமாக நின்று கொண்டிருக்கிறது, ஒன்றித்து விடுகிறது. அந்த மாதிரி ஒன்றுக்கும் பக்கத்துல பல பூச்சியங்கள் பொழுது பல ஒன்றுகளை அது தோற்றுவிக்கிறது. பல பூச்சியங்கள் ஒன்றின் பின்னால் வரும்போதுதான் பல ஒன்றுகளை தோற்றுவிக்க முடியும். பூச்சியங்கள் தனியா இருந்தா ஒரு ஒன்றை கூட தோற்றுவிக்க முடியாது. ஒரு ஒன்றின் பின்னால் வருகின்ற பூச்சியம் பல ஒன்றுகளை தோற்றுவிக்க முடியும். ஒன்றுகளின் பின்னால், ஒன்றின் பின்னால் பூச்சியம் வர வேண்டும். ஒன்றுக்கும் அந்த பக்கம் பூச்சியம்னா பூச்சியம் செயலிழந்துடும். ஒன்றுக்கும் பின்னால பூச்சியம் வந்தாதான் பூச்சியத்துக்கு மரியாதை. பல ஒன்றுகளை தோற்றுவிக்க முடியும். அந்த ஒன்றோடு இணைந்து, ஒன்றோடு செயல்பட்டு, நீங்க செயல்ல இறங்குங்க, வினையில இறங்குங்க, ஒருவரோட பழகுங்க. நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் நாம் அவர்களோடு ஒன்றித்து போய் நீங்க அவங்கள நல்லவங்களா மாத்தலாம், அவங்க கெட்டவங்களா இருந்தா அவங்கள விட்டு பிரியலாம், நம்மளும் கெட்டவங்களாகலாம். ஒன்றித்தல் என்ற ஒன்று பல அற்புதமான வேலைகளை, வாழ்க்கையினுடைய எண்ணங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு பல பல பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, அதுல என்ன முக்கியமா தேவைப்படுது? ஒன்றித்தல் தேவைப்படுது. ஒன்றித்தல் இல்லைன்னா எந்த பயிற்சியும் வெற்றி பெறாது. சைக்கிள் ஓட்டுறதா கூட இருக்கட்டுமே, ஒன்றித்தல் வேணும். நம்ம பல நாள் பேசியிருக்கிறோம் கருத்தரங்கங்கள். அந்த பேச்சுக்கள் வெறும் பேச்சுக்களா போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். காதில் வாங்கிட்டு ஐயா நல்லா தான் பேசுவாரு, எப்பவும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு அப்படியே காதில் வாங்கி விட்டுட்டீங்கன்னா அதன் உள்ளே இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நீங்க அதுக்குள்ள ஒன்றித்து இறங்கி, இந்த ஆள் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா,
இது உள்ள இவர் சொல்றதெல்லாம் செஞ்சு பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இவர் சொல்றதை கடைபிடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு செஞ்ச பிறகுதான் விடை வரும். விவசாயமா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும். பல்லு விளக்குறது கூட ஒழுங்கா விளக்கணும்னு நினைச்சாதான் பல்லு சுத்தமாகும். வினையோடு ஒன்றித்தல், இயக்கத்தோடு ஒன்றித்தல். இயக்கத்தோடு ஒன்றித்து நின்ற பிறகுதான் பல இயக்கமற்ற பொருட்கள் இயக்கத்திற்கு வரும். இயக்கத்தையே நீங்க காப்பாற்ற முடியும். இயக்கத்தோடு ஒன்றிக்கலன்னா இயக்கம் வேற, நம்ம வேறையா போயிடும். இந்த வரியை மீண்டும் நினைவு வச்சுக்கோங்க. இயக்கத்தோடு ஒன்றிக்கவில்லை என்றால், இயக்கத்தோடு ஒன்றிணையவில்லை என்றால் இயக்கம் வேறாகவும் நீங்கள் வேறாகவும் பிரிந்து விடுவீர்கள். இயக்கம்னா என்னன்னு தெரியாமலே போயிடும் உங்களுக்கு. இயக்கமற்று எதுவுமற்று பூச்சியமாகி விடுவீர்கள். பூச்சியம்னா ஒண்ணும் தெரியாத நிலை. இதுதான் பூச்சியம். ஏன்டா சைபர்னு சொல்றோம். சரியா? இந்த அடிப்படை புரியணும். நம்ம மீண்டும் தொடரலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பமோ வேற எதுவும் சொல்ல விரும்பினாலும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க அம்மா யாரும் வளமுடன் பேச விரும்புறீங்களா? மணி 7. ஐயா. ஐயா சென்ற மாதம் வகுப்பிலே சொன்னதை தொடர்ந்து கடைபிடித்து வருபவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிரலாம். அதே மாதிரி இன்றைக்கு ஐயா இதுவரை நடத்திய அதுக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம். அதற்கு முன்னதாக ஐயா இன்னும் தொடர்றீங்களா, நிறைவு செய்றீங்களா ஐயா? இதுல போவோங்கன்னு, இதுல போவோம் அம்மா. அதாவது எப்படின்னா ஒரு புரிதலுக்காக வரணும். என்னுடைய பேச்சுக்களை பெரும்பாலும் கலந்துரையாடலாவே பேச விரும்புறேன். போன தடவை நிறைய சில பேருக்கு பதில் சொல்ல முடியாமலே கூட போயிட்டு இந்த பயிற்சியில அதையும் தொடரலாம். இந்த ஒன்றித்தல்ங்கிறது அந்த பயிற்சியின் வழியா நடந்து பல ஆச்சரியமான பின்விளைவுகளை கொடுத்துருக்கு. அதை நான் உங்களுக்கு புலனத்தில் அனுப்பியிருந்தேன் வாட்ஸ்அப்ல. அதை கூட பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பயிற்சியில யாரும் இருந்தீங்களா? அந்த பயிற்சியில் ஒன்றித்தால் கூட நீங்கள் மிக பெரும் ஆச்சரியங்களை சந்திக்க முடியும். ஏன்னா தொடரலாம். அதாவது இந்த உணவு என்ற ஒன்று நம் உடலுக்குள்ளே வருகிறது. இந்த பசி என்ற ஒன்றுதான் இந்த உணவு என்ற ஒன்றை நம்முடைய உடலாகவும் உயிராகவும் சேர்த்துக் கொள்கிறது. நம் உடலோடு ஒத்துப்போகாத ஒன்றை பிரிக்கவும் உயிரோடு ஒத்துப்போகாத ஒன்றை பிரிக்கவும் பசி துணை நிற்கிறது. நம்ம உடம்புக்குள்ள உணவுன்னு போட்டுக்கிறது. இன்னொன்றினுடைய உடல் இன்னொரு உயிரினுடைய உடலும் உயிரும் சேர்ந்த ஒன்றை நாம் நமக்குள்ளே போட்டுக் கொள்கிறோம். அதில் நம் உயிரோடு சேர்வதும் நம் உடலோடு சேர்வதுமாக இதில் எது நமக்கு பொருந்துகிறதோ அதை சேர்த்து கொண்டு சேராதவற்றை பசி என்ற ஒன்று பிரித்து வெளியேற்றுகிறது. இந்த ஒரு உடலும் உயிரும் சேர்ந்த ஒன்ன உங்க உடம்புக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிறதுக்கு, உங்களுதாவே சேர்த்துக்கிறதுக்கு, என்னுடையதாகவே சேர்த்துக் கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்ற இடம் பசி, வயிறு, அதனுள் இருக்கும் பசி. அந்த பசி இறக்கும் வரையில் நம்மோடு துணை நிற்கிறது. நான் சொன்னது மாதிரி கடவுள் வருகிறாரோ இல்லையோ, ஆனால் பசி நம்மோடு கடைசி வரையில் இருக்கிறது. இந்த பசியோடு ஒன்றித்தால், இந்த பசியை என்னவென்று புரிந்து கொண்டால் நாம் கடவுளோடு சென்று இணைய முடியும். இந்த பசி நம்மை எதிர்க்கின்ற எல்லாவற்றையும், நம்மோடு ஒத்து போகாத எல்லாவற்றையும் புறம் தள்ளுகிறது. நம்மை தனியாக பிரித்து கொள்கிறது. நம்முடனேயே வாழ சம்மதிக்கிறது. பசியோடு நாம் வாழ சம்மதித்ததே இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் பசியோடு ஒன்றிணைய வேண்டும், ஒன்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அருந்தியது அற்றது போற்றி உனின், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படிங்கிறான். பசியை பெருமைப்படுத்துங்கிறான். உண்ணா நோன்புகளை சொல்லிக் கொடுக்காத மதங்களே இல்லை. எல்லா மதங்களும் கடவுளை தேடுகின்றன, கடவுளை விமர்சிக்கின்றன, கடவுளின் புகழ் பாடுகின்றன. ஆனால் அந்த மதங்கள் எல்லாம் உண்ணா நோன்புகளை பெருமைப்படுத்தாமல் இருந்ததே இல்லை. உண்ணா நோன்பினுடைய லட்சியம் பசியை எழுப்புவது. பசியின் லட்சியம்
தாயாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் அதன் உள்ளே சென்று ஒவ்வொரு உயிரையும் பெருமைப்படுத்துவது. ஆடாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் பசி பரமாத்மாவாக இருந்து பரமாத்மாவின் சாட்சியாக நின்று ஒவ்வொரு உயிரையும் பெருமைப்படுத்துகிறது. கொலை செய்து உண்டால் கூட கொலை செய்து உண்ட உயிரையும் கொலை செய்யப்பட்ட உயிரையும் பசி உள்ளிருந்தே வளர்த்திருக்கிறது, பெருமைப்படுத்துகிறது. பசி குற்றமற்றது, எல்லா குற்றங்களையும் நீக்குகிறது. இந்த பசி இல்லையேல் உயிர்த்தல் என்பது இல்லை. மீண்டும் நாம் பிறப்பது என்பது நடக்குமா இல்லையா என்று தெரியவில்லை. பிறந்த பிறப்புக்கே பசியே ஆதாரமாக இருக்கிறது. இந்த பசியை எப்படி எழுப்புறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் 1 மணி நேரம் பசியோடு ஒன்றிணையுங்கள், இயக்கத்தோடு ஒன்றிணையுங்கள். உங்க உடம்புக்குள்ள உள்ள இயக்கம் எப்போ சுத்தமா நின்று போதோ அப்ப நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டோம், இயல்பு நிலை வெப்பத்துக்கு போயிட்டோம். 0 டிகிரி உடம்புல சூடாத்து போயிடும். அதுக்கு கீழே போனா உரை நிலை. இதுதான் இயல்பு நிலை, பூச்சிய நிலை. இந்த இடத்துக்கு போயிடும். சரியா? நமக்குன்னு எந்த இயக்கமும் இருக்காது, எதுவும் இருக்காது. சரியா? இப்போ இந்த பயிற்சியில யாரும் இருக்கீங்களா? இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கா? நான் உங்களை எனக்கு சமமா தான் நினைக்கிறேன். அதனால அச்சம் இல்லாம பேசுங்க. வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேள்வி கேட்கலாம், கைகளை உயர்த்தலாம். பசி இல்லையேல், பசிதான் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டுள்ளது. பசியே பிரதானம், பசியே பிரம்மம், எல்லா குற்றங்களையும் பசிதான் நீக்குகிறது என்று ஐயா அந்த பசியை பற்றி, அது உயிர்த்தலை நம்முள் இருக்கிறது, அதனோடு இணைவோம். இணைந்து பசியோடு இயக்கத்தோடு ஒன்றிணைவோம். அந்த ஒன்றிணைதல் அரவணைத்தல் என்பதின் ஒரு அடிப்படையே ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பசிதான் பிரதானம், பசியே உயிர், பசியே உடல், பசிதான் முக்கியம் என்பதுக்கு. ஏன்னா அவங்க பார்வையில இருந்து, அதாவது ஒரு தாயின் பார்வையில் இருந்து பிரம்மம்தான் அந்த பூமியிலே தாவரங்களை உருவாக்கி அந்த பசிக்கான உணவை அது கொடுக்கிறது. பசி தாகம் என்று நாம் வேதாத்திரியத்திலும் அடிப்படை பேசிக்கே பசிதான். பசி தாகம் தட்பவெட்ப சூழல்னு அதை தினம் நம்ம அதை காதுல உள்வாங்கி நம்ம கருமைய பதிவாவே அது இருக்கு. அதே மாதிரி ஐயா அவர்கள் தமிழர் வேளாண்மை முன்னிறுத்தி இந்த ஆரம்பத்திலிருந்து பசியைத்தான், பசிக்கான உணவு அதுதான் அனைத்துமே என்று ஒத்து போகல்னா அந்த பசி புறந்தள்ளி விடுகிறது. நம்மை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிற சத்துக்களை உள்வாங்கி நம்மை என்ன சொல்றது, அந்த வினையாக அது வினையாற்றி கொண்டு நம்மை நடைமுறையில் நடமாடி கொண்டிருக்க அந்த பசிதான் துணை நிற்கிறது என்றார்கள். சித்ரா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க இன்னைக்கு நீங்க சொன்னது. பசியும் தாகமும் இல்லைன்னா அந்த போல ஒன்ன உருவாக்கணும்னா அதுக்கு பசியும் தாகமும் வேணும். எந்த ஒன்றுக்குமே பசியும் தாகம் இருந்தாதான் அதை போல அதை மற்றொன்றை உருவாக்க முடியும்னு சொன்னீங்க. நீங்க போன தடவை அந்த வள்ளலார் மாதிரி உட்கார்ந்துருக்க பயிற்சி சொன்னீங்க. அது என்னால ஒரு வாரத்துல ஒரு 4 நாள் தான் பண்ணேங்க. ஏன் வெளியூர்லாம் போகும்போது பண்ண முடியல. பட் எனக்கு அது பண்ணதுக்கு அப்புறம் பசி உணர்வாகுது. அதோட சேர்ந்து நான் காலை வேளையில பழங்களும் எடுத்ததுனால ஒரு மத்தியானம் ஒரு 12 எல்லாம் ஆனாலே பசி நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த பயிற்சி ரொம்ப பலனா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பசியை உணர முடிஞ்சது. இருக்கு இவ்வளவு நாளா பசிக்காது, இப்பதான் எனக்கு அந்த பசியோட உணர்வுகள் நல்லா தெரியும். நன்றி அம்மா, நன்றி. சொல்லுங்க ஐயா. 4 நாள் பயிற்சியில பசியை உணர முடியுது அப்படின்னீங்க. இல்லைங்க, வாரத்துக்கு 4 நாள், ஒரு மாசத்துல ஒரு 2 நாள் மட்டும் சனி ஞாயிறு வெளியில போகும்போது மட்டும் பண்ண முடியல. ஒரு மாசம் தொடர்ந்துதான் பண்ணிட்டு இருக்கேன். வாரத்துல ஒரு 4 நாள். கூடவே நான் காலை வேளைகள்ல பழங்கள் எடுக்கிறதையும் பழக்கமாக்கிட்டேன். இப்போ இரவுல செஞ்சீங்களா பகல்ல செஞ்சீங்களா? அதிகாலை செய்யறங்க, இல்லைன்னா நைட்ல செய்யறது. இந்த மாதிரி வலது கால் மேல வலது கை மேல சரியாதான் செஞ்சீங்களா? அது செய்யறேங்க. நல்லது, நன்றி. அதாவது இந்த பசியினுடைய மிக உயர்ந்த அந்த பண்புகள்
அது உடலினுடைய பல்வேறு உள்ளுறுப்புகளில் அது நுழைந்து சென்று அங்கு இருக்கின்ற சிக்கல்களை விடுவிக்கின்ற தன்மை, எப்படிப்பட்ட நோயின் உள்ளேயும் அது நுழைந்து அந்த நோயை அழித்து உடலை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள், எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு பசியே அந்த குழந்தை உடலை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்க்கிறதோ, பசி இல்லையே உணவு செரிப்பதில்லை குழந்தைக்கு, அது நோயாளி ஆகிவிடுகிறது. ஆகவே கண்ணுக்கு தெரியாத கடவுளைப் போலவே, அறிவில் மாத்திரமே தெரிகின்ற கடவுளைப் போலவே, பசி என்ற ஒன்றும் கண்ணுக்கு தெரியாமலே இருந்து கொண்டு, ஆனால் உண்மையாக இயக்க வடிவமாக இருந்து கொண்டு, உடலின் உள்ளே இருந்து கொண்டு, எந்த வினாடியும் தூங்காமல் இருந்து கொண்டு, தன்னையும் உயிர்ப்பித்துக் கொண்டு, நம்மையும் உயிர்ப்பிப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒன்றாக நாம் முழுமையாக பசியை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான இன்பத்தை அல்லது நன்மையை நாம் அனுபவிக்க முடியும். நல்ல வேலைக்காரன் வரான், அவன் ஏதோ ஒரு ஊரே ஒரு வேலை தான் செய்வான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவன் ஒரு வேலை செய்யறான், அவ்வளவு. எல்லா வேலையும் அவனுக்கு செய்ய தெரியும், உங்களை காப்பாற்ற தெரியும், உங்களுக்காகவே தன்னை வாழ்நாள் பூரா அர்ப்பணிக்கிறான். ஆனா உங்களுக்கு அவன் வேலைக்காரனாவே தெரியும். நீங்க அவனை ஒருபோதும் எஜமானா நினைச்சதே இல்லை. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையே அவனை சார்ந்துதான் இருக்குது. ஆனா நம்ம அவனை அடிமையா பயன்படுத்துறோம். எப்படி நீங்க நினைச்சா அவனை கூப்பிடுவீங்க, நினைக்கலன்னா கூப்பிட மாட்டீங்க. அவனை முழுசா எல்லா வேலைகளுக்கும் நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவன் உங்களுக்கு சொர்க்கத்தையே நேரா காட்டுவான். உங்களை உட்கார வச்சு எல்லா வேலையுமே அவனே செய்வான். அந்த மாதிரி யாரும் பசியை பயன்படுத்தினதே இல்லை. எப்போவாச்சும் தேவைப்பட்டா கூப்பிடுவோம், இல்லாட்டா நீ தனியா போ, நீ வேற நான் வேற, அப்படியே சொல்லியே ஒரு வேலைக்காரனை போல நம்ம எல்லாவற்றையும் காப்பாற்றுகின்ற, நம்மை முழுமையாக நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாயை விட, தந்தையை விட, உங்கள் குழந்தையை விட, உங்கள் கணவரை விட, உங்களுடைய மனைவியை விட மிக உயர்வாக நீங்கள் நினைத்துக் கொடுக்கின்ற கடவுளிடம் கூட உங்களை உயிரோடு சேர்ப்பிப்பதற்கு உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற, செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க கடவுளோட சேருவீங்களா சேர மாட்டீங்களான்னு உங்களால சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க. உயிரோட இருக்கும்போது தாங்க கடவுளை பத்தின சிந்தனையா இருக்கும். செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த சிந்தனை இருக்கும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஏங்க நீங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியல, அப்புறம் எங்க இருந்து நீங்க கடவுளை பத்தி சிந்திக்க போறீங்க? கடவுளை பற்றி நீங்கள் சிந்திப்பதற்கு கூட நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். அந்த உயிரை வளர்ப்பதற்கு துணையாக உங்களுக்குள்ளே இருக்கிறது பசி. அதாவது இன்னும் இவ்வளவு விவரம் தெரிஞ்சு, இவ்வளவு அறிவியல் பூர்வமாக சிந்திக்க தெரிந்து, யோசிக்க தெரிந்து, 24 மணி நேரம் நம்முடைய பொழுதுகளில் நமக்கு இடம் இருக்கிறது. ஆனால் ஒரு பொழுதுபோக்காகவே நாம் வாழ்நாளில் நிறைய கருத்தரங்கங்களை சந்தித்து வருகிறோம், நிறைய ஆசிரியர்களை சந்தித்து வருகிறோம், நிறைய பயிற்சிகளை பெருமைக்காக அனுசரித்து வருகிறோம், நிறைய செயல்பாடுகளை காரணங்கள் காட்டி புறந்தள்ளுகிறோம், ஒதுக்கி வைக்கிறோம். அல்லது நாம் செய்யும் என்ன செய்யறது, அந்த ஒதுக்குதல்களுக்கு புறந்தள்ளுவதற்கு காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் ஒன்று இல்லையேல் அனைவரும் பூச்சியமாகி விடுவோம். ஒன்று இல்லையேல் பூச்சியங்கள் எல்லாம் மதிப்பிழந்து விடும். சரியா? அதனால இந்த தனக்குள்ளே ஒன்றுதல் என்ற ஒன்று உங்களை இந்த பேரண்டத்தில் நிலைப்படுத்தும். அப்படி தனக்குள்ளே ஒன்றித்த வேலையை தான் தமிழ் சித்தர்கள் எல்லோரும் செய்தார்கள். 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. தோண்டி உள்ள என்ன இருந்ததுன்னு அவன் சொல்லவே இல்லை, தோண்டியவே உடச்சுட்டான். 4 10 மாதங்கள் குயவன் யாரோ செய்த உடல். நிச்சயமாக நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய குழந்தையை செய்யவில்லை, உங்கள் பெற்றோர்கள் உங்களை உட்கார்ந்து செய்யவில்லை 10 மாதம். ஆனால் 10 மாதமும் ஒவ்வொரு வினாடியும், இரவும் பகலும், ஒவ்வொரு வினாடி பொழுதும் தவறாமல் இந்த உடல் வளர்க்கப்பட்டிருக்கிறது, இன்னமும் வளர்க்கப்பட்டு கொண்டு வருகிறது.
நாம் அதை தவிர்த்து வெளிப்புறத்தில் உள்ள பல சிந்தனைகளை, பல பொருட்களை, பல தேவைகளை நமக்காக நாமே ஏற்படுத்தி கொண்டு நாம் எந்த காரணத்தினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருடைய இரக்கத்தினால் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நான் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் சொல்ல விரும்புறேன். அந்த நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று, நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, நாம் ஒன்றிக்க வேண்டிய ஒன்று, இன்னமும் நாம் ஒன்றிக்காமல் புறம் தள்ளி கொண்டிருக்கின்ற ஒன்று, எது நமக்காக இரவும் பகலும் மன்றாடி கொண்டிருக்கிறதோ செயல் வடிவமாக நம்மை காப்பாற்றுவதற்கு, அதனோடு நாம் ஒன்றிக்கவே இல்லை. ரொம்ப அருமையான சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருந்தாலே போறோம், பசி தானா எழும்பிடும். அந்த பசிக்கு உயிர் வந்துடும். அந்த பசியோடு சிறிது சிறிதாக கலந்து கொள்ள பழகு. ஏங்க, பசிக்கு இன்னொரு உடம்பு எடுத்து உள்ள போட்டுக்கிறோம். அது ஆடோ கோழியோ ஏதோ ஒரு உடம்பு. அந்த பசிக்கு நம்ம உணவா கொடுத்து பார்த்துருக்கோமா? நம்ம உடம்பே நம்ம பசிக்கு உணவா கொடுத்தா நம்ம உடம்பு என்னதாங்க ஆகும்? செத்து போயிருமா? இது பயிற்சியின் வழியாக சிறிது சிறிதாக முயற்சி செய்யும் பொழுதுதான் தெரிய வரும். உடல் உலோகங்களை கடந்து செல்லும், பல உலகங்களை கடந்து செல்லும். உலோகங்கள் எப்படி உறுதித்தன்மை உடையதோ அதை விட பல 100 மடங்கு உறுதித்தன்மை உடையதாக உடல் மாறும். பசியின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க உடலின் தாங்கும் திறன் அதிகரிக்கும். அது சிறிதா பயிற்சியில தான் வரும். யாராவது ஒருத்தர் 2 பேரும் இந்த பயிற்சி பக்கம் போயிருப்பீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா பார்த்தேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க எதுல ஒன்றிக்கிறீங்களோ ஒன்றிக்கலையோ, பசியோடு நாம் ஒன்றிக்கவில்லை என்றால், ஒன்று சேரவில்லை என்றால், நமக்கு முன்னால் எல்லாமே பூச்சியமாகிவிடும். நாம் இல்லாமல் எதுவுமே தெரியாமல் போய்விடும். எல்லாம் மறைந்து விடும். பூச்சியத்துக்குள்ளே கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பாங்க, பூச்சியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு ஒரு பாட்டு. ஏன்னா பூச்சியத்துக்குள்ள ஆண்டு கொண்டு என்றால், நீங்கள் ஒன்றித்த பிறகுதான் கடவுள் என்ற ஒன்றின் ஆற்றல் உங்களுக்கு தெரிய வரும். பூச்சியம் என்னங்கிறது தெரியும். நீங்க ஒன்றிக்கலன்னா அது பூச்சியமாவே மறைஞ்சு போயிடும் நம்மளை விட்டு. சரியா? இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தா பேச வரலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா, அந்த பயிற்சியை நீங்க போன மாதம் சொன்ன பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். இரவு படுக்க போகும் முன்பு, அதாவது உறக்கத்திற்கு முன்பு அதை செய்து விடுவேன். அதே மாதிரி அதிகாலை எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்த வேளையில் அதை செய்து நல்ல பலன் இருக்கிறது. இன்றைக்கு சுகர் டெஸ்ட் பண்ண, இன்னைக்கு மார்னிங் நார்மல். டாக்டர் ஆச்சரியப்பட்டாரு, எப்படிமா நார்மல்லையே இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா போன வருஷம் செஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு 6 மாசம் கழிச்சும் இருந்தது. அதே லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னா அதற்கெல்லாம் காரணம் இந்த முறைகளை, நீங்க சொல்லக்கூடிய அந்த உயிர்ப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய முறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பதால் என்றுதான் நான் இன்னைக்கு நினைச்சேன். என்னோட டாக்டரும் கேட்டாங்க, அதுக்கு நான் இதுதான் பதில சொன்னேன். நன்றி ஐயா. அந்த இரவு படுக்க போக முன்னாடி அந்த தலையில முக்காடு போட்டு கொண்டு அந்த இரவு தியானம், அருள் தியானம்னு அது நான் பேர் வச்சிருக்கோம். ஸோ அதை நான் செய்ததுனால சில பலன்கள் இருக்கு. பசி உண்மையிலே இப்போ எல்லாமே ஒன்றிணைதல், எங்கெங்கோ ஒன்றிணைறோம். இந்த பசியோடு ஒன்றிணைந்தால் என்னென்ன நடக்கும் என்றும், கரு ஒன்றிணைந்த பின் தான் அது பல்கி பெருகி நம்ம அந்த தாயின் வயிற்றிலேயே உயிர்ப்போடு இருந்து நாம் பெருகுவதற்கு, அதாவது அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க அந்த 3 கிலோவில் பிறந்த நாம் இன்று 80 கிலோவோ 60 கிலோவோ இருக்கோம்னா அந்த பசியின் பயனால் தான் என்பதை உணர, அந்த பசியை நாம் வேலைக்காரனாகவே பார்க்கிறோம், அவன்தான் எஜமானன் என்பதை உணர்வோம் என்பதை மிக தெளிவாக நெற்றி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. இனி பசியை யாருமே மறக்க மாட்டாங்க. பசித்த பின் உணர்ந்து ருசித்து புசிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக உணர்ந்துள்ளோம் ஐயா. அடுத்து மோகன் ஐயா பேசலாம்.
வாழ்வரம்மா, வாழ்வரம் ஐயா. வணக்கம்மா, வணக்கம், சொல்லுங்க. ஐயா, நான் இந்த பயிற்சி நீங்க சொன்னது செஞ்சுட்டு இருக்கீங்க. நைட்ல வந்து படுக்க போறது முன்னாடி 1/2 மணி நேரம், கண்டிப்பா 1/2 மணி நேரம். இதுல வந்து நல்ல மாற்றம் தெரியுது. இதெல்லாம் சாப்பிட்டோன்னா எனக்கு வந்து அந்த செரிமான பிரச்சனைகள், கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய இருந்துருக்கு. இது பண்ண ஆரம்பிச்சது எனக்கு அந்த இதெல்லாம் படிப்படியா குறைஞ்சு இப்ப எனக்கு அந்த செரிமான பிரச்சனையும் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நல்லா நார்மலா சிறந்த ஒரு மாற்றம் தெரியுது பயிற்சி. ரொம்ப நன்றி. மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பயிற்சியை தொடரவும். அது உங்களோடு ஒன்றிணைந்து விட வேண்டும். அதை விடவே கூடாது. நீங்க கெட்டியா நீங்க தான் அதை பிடிச்சுக்கணும். அடுத்து ரமேஷ் ஐயா அவர்கள். ஐயா, இந்த பயிற்சியோட ஒன்றையே முடியல. ஒண்ணு மனசு ஓடிட்டே இருக்கு, இல்லாட்டி உடம்பு சொகுசு கேக்குது. இது எப்படிங்க ரெண்டையும் தாண்டது? அருமை. இது மாதிரி சந்தேகங்களை நான் வரவேற்கிறேன். இந்த பயிற்சிங்கிறது ஒண்ணுமே இல்லை. நீங்க உட்காந்துருக்கீங்க, மனசு எங்க வேணாலும் போட்டு விடுங்க. அன்னைக்கே நான் சொன்னேனே, எங்க வேணாலும் போட்டோம். நீங்க இருட்டுல முக்காடு போட்டுட்டு கையை வயிற்றுக்கு எதுக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான். மனசு எதை நினைச்சாலும் விடுங்க. அதையே நீங்க இழுக்கிறீங்க. மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் தான் உலகத்துல எங்க பார்த்தாலும் செயல் வடிவமாயிட்டு இருக்கு. நீங்க முதல்ல அமைதியா உட்காந்து மனசுல மட்டுமே செயலை விடுங்க. மனசு என்னென்ன நினைக்குதோ அதெல்லாம் போக விடுங்க. நேரடியா செயலுக்கு போகாம ஆனா கையை மட்டும் மூடிட்டு உட்காந்துருப்பீங்க. உதாரணமா, நான் அதுக்குதான் சொன்னேன் அன்னைக்கு. நீங்க நான் சொன்னது நீங்க மறந்துட்டீங்களோ என்னமோ, நான் நல்லா நினைவு வச்சிருக்கேன். இருட்டுல உட்காந்தீங்கன்னா கடைக்கு போகாம கடைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக முடியாது. ஏன்னா பொழுது விடிஞ்சாதான் போகலாம். அதனால இருள் என்பது நீங்கள் வேண்டுமானால் நினைத்து கொண்டிருக்கலாம். பகலா இருந்துன்னு வச்சுக்கோங்க, கொல்லைப்பக்கம் என்னமோ போட்ட மாதிரி இருக்கே, அல்லது கொல்லைப்பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்குது, அல்லது கொல்லைப்பக்கத்துல ஒரு பொருளை எடுக்கணும், அல்லது பக்கத்துல கடைக்கு போகணும், கடத்தலுக்கு போகணும், நண்பனை பார்க்கணும், எதுவா இருந்தாலும் இருட்டுல நினைச்சீங்கன்னா நினைக்கதான் முடியும், எழுந்து போக முடியாது. இருள் என்பது நம்மை உட்கார்ந்த இடத்தில் எண்ணங்களோடு மட்டுமே தொடர்பு கொள்வதற்கு வசதியானது. பகலா இருந்தா நேரடியா வேலைக்கு போகணும்னு சொல்லிடும். ஒரு 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 துணி துவைக்கணும், இல்லை வேற ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை பக்கத்துல ஒரு தெருவுக்கு போக வேண்டிய வேலையா கூட இருக்கட்டுமே, பொழுது விடிஞ்சாதான் அவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க, இப்ப எப்படி போறது அப்படின்னு சொல்லிடும். அதனால இருள் என்பது உங்கள் எண்ணங்களை அடக்கி வைக்க பயன்படும். உங்களுக்குள்ளேயே அதை உடனே செயல்படுத்த முடியாது இருட்டுல உட்காந்தீங்கன்னா. அப்போ நீங்க இருட்டுல உட்காந்தீங்கன்னா எண்ணங்களை எங்க வேணாலும் போகலாம். பொழுது விரிட்டும், நான் உன்னை வந்து பேசிக்கிறேன், ஆத்திரத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ உங்க நண்பர் மேலேயோ யாரோ எதிரிக்கிட்ட, பொழுது விடியட்டும். ஏன்னா பொழுது விடிஞ்சாதான் போகவே முடியும். அதனால இருள் என்பது முழுமையாக எண்ணங்களோடு தொடர்பு கொள்ள பயன்படும். அப்ப இந்த எண்ணங்களை முழுசா விட்டீங்கன்னா நிறைய எண்ணங்கள் நமக்கு வேண்டிய தீர்வுகளை கொண்டு வந்து கொடுத்துரும். நிறைய பிரச்சனைகள் தீரும். நீங்க இரவுல உட்கார்ந்துருந்தீங்கன்னா எண்ணங்களோட உட்காந்துருக்கலாம், ரொம்ப நல்லது. நீங்க கையை மட்டும் மூடிட்டு உட்காருங்க, எந்த மாதிரி வேணாலும் எண்ணம் போகும், எதை வேணாலும் யோசிங்க, எப்படி வேணாலும் போகட்டும். ஆனா கையை மூடிட்டு உட்காந்துருக்கணும், அவ்வளவுதான். நீங்க வலது காலை மேல வச்சு வலது கையை மேல வச்சு உட்காந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இடுப்பு வலிக்கும், நெஞ்சு வலிக்கும். படிப்படியா பாத்தீங்கன்னா இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி சரியான முறையில உட்கார கத்து கொடுக்கும் முதல்ல. அப்ப இடுப்பு வலி, நெஞ்சு வயிற்று வலி எல்லாம் போயிடுச்சு, இடுப்பெலும்பு வலி போயிடுச்சு, மூச்சு திணறெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த பகுதியிலலாம் நல்லா ரத்தம் ஓடிக்கணும். நீங்க ஒரு ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து பயிற்சிக்கு வந்த பிறகு நிறைய சிந்தனைகள் வந்து மாறி இருக்குது. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். மூளை தெளிவடைஞ்சிடும், கண் பார்வை தெளிவடையும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சேர்ந்ததுன்னு மோகன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீரும். அற்புதமா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில மிக மிக முக்கியமானதுங்க, மீண்டும் சொல்ல விரும்புறது, இந்த உடம்பும் உயிர். இது இல்லாம நீங்க எதையுமே சாதிக்க முடியும். இந்த ரெண்டையும் காப்பாத்துறதுக்காக பசிங்கிற ஒண்ணு வருது. எல்லாம் சரி, இந்த பசியை எங்க கண்ணுக்கு தெரியாம வச்சாங்க? கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சிருக்கலாம்ல. கூப்பிட்டு நான் உன்னை மதிக்கிறேன், சரி தயவு செஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத அப்படின்னு நம்ம கும்பிட்டு காலில் விழுந்து கூட கூப்பிடலாம் இல்லையா? எப்படியோ அதை ஏமாத்தி நம்ம கூப்பிட்டு வேலை வாங்கலாம்ல. ஏங்க கண்ணுக்கு தெரியாம வச்சாங்க இந்த பசிங்கிற ஒண்ணு? யாருக்காவது சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா நீங்க பேசுங்க. ஐயா கொஞ்சம் மைக் கிட்ட வைங்க, சவுண்ட் லைட்டா லோவா கேக்குதுங்க ஐயா. உண்மையிலேயே இப்ப பசிய பத்தி வேறொரு புரிதல், வேற டைமென்ஷன்ல போகுதுங்க ஐயா உங்களுடைய தெளிவான விளக்கம். நன்றி ஐயா. ரமேஷ் ஐயா தொடர்ந்து ஐயா சொன்ன முறையிலே தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க.
அதுல நல்ல பலன் வருகிறது. உணர்வாளர்கள் அடுத்த மாதமும் இதை தொடர்ந்து செய்யலாம். தேன்மொழி அம்மா. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க இருக்காங்களாமா? இன்னும் கொஞ்சம் பேசலாமா? ஆமாங்கய்யா, தேன்மொழி ரமேஷ் இருக்காரு. இப்ப தேன்மொழி அம்மா நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். இந்த பயிற்சி நாங்க செஞ்சோங்க ஐயா, ஒரு வாரம் செஞ்சுட்ட உடனே உடல் வந்து ரொம்ப ஹீட் ஆன மாதிரி இருக்கு. அது இல்லாத ரொம்ப இருமல் வேற வந்துடுச்சு. இதனாலங்களா இல்ல என்னுடைய உணவு பழக்க வழக்கம் எதனா மாறுபட்டு இருக்குங்கமாங்க ஐயா? அற்புதம். உண்மையிலேயே மாறுதல் இது மாதிரி வரும். அதாவது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. வெப்பத்தினுடைய தாக்குதலால் பிரிந்து செல்லாத நீர், உடலில் இருந்து பிரிந்து செல்லாத நீர் தான் இருமல், சளி, இந்த மாதிரி நீர் கொண்டுதல். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா ரொம்ப அவஸ்தைப்பட்டங்க ஐயா. சிறுநீர் கூட இரும்பும் போது சிறுநீர் கூட கழிஞ்சுதுங்க ஐயா. ஆமா. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்போ, மறுபடியும் என்ன செய்யணும், திருப்பி கொஞ்ச நேரம் அமைதியாயிடணும். இந்த இருமலுக்கு என்ன செய்யணும், மருந்து எடுத்துக்கணும். உங்களுக்குள்ள சளி கிருமிகள் உள்ளே எங்கேயோ இருக்குது. அந்த கிருமிகள் அவ்வளவு சாமானியமா பிரிஞ்சு போகாது. உதாரணமா துருப்பிடிச்ச இரும்புங்கிறது இரும்பு நீரோடு சேர்ந்ததுக்கு அடையாளம். ரைட்டு தானே நான் சொல்றேன்? இரும்பு நீரோட சேர்ந்தா துருவாயிடும். பித்தளையில ஈரம் சேர்ந்துரும், களிம்பு ஏறிடும். பித்தளையில ஈரம் சேர்ந்துரும். தங்கத்துல மட்டும் ஈரம் சேரவே முடியாது. அது குளிர்ச்சியா இருக்கும் தங்கத்தை தொட்டீங்கன்னா. ஆனா அது ஒருபோதும் ஈரத்தோடு சேராது. ஆனால் நெருப்போடு சேரும். மீண்டும் மீண்டும் தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளும், புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். நெருப்பு என்பது ஆற்றல். வெப்பத்தை ஆற்றல் என்று சொல்லுகிறோம். ஆற்றலுக்கு மாத்திரமே சம்மதித்து மீண்டும் மீண்டும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளுகின்ற தன்மையாக இருப்பதால் தங்கம் என்ற உலோகம் பெருமைப்படுத்தப்பட்டது. இல்லைன்னா தங்கத்தை எங்க தலையில கட்டிட்டு அலையணும். தங்கத்துக்கு அப்படி என்னதுன்னு பெரிய மரியாதை. அதுவும் ஒரு மெட்டல் தான், இரும்பு மாதிரி தான். அதுவும் தங்கத்தால கத்தி செஞ்சாலும் வெட்டும், இரும்பால செஞ்சாலும் தான் வெட்டும். எப்படி தங்கம் மட்டும் உயர்வு? என்ன காரணத்தினால உயர்வு? இதுதான். தங்கம் நெருப்புக்கு சம்மதிக்கும், மிச்சம் எல்லாம் தண்ணிக்கு சம்மதிக்கும். தண்ணீர் தானும் கெட்டுவிடும். தண்ணீர் நெருப்பு அழிச்சிரும், வெப்பத்தை அழித்து விடும். இயல்பு நிலைக்கு வெப்பத்தை கொண்டு வந்துடும். 0 டிகிரி தண்ணீர். அதுக்கு கீழே போனா பனி, அதுக்கு மேல போனா நீராவி. வெப்பம் ஏற ஏற நீருக்கு கொதிநிலை அதிகரிக்கும். ஆனா இந்த தண்ணீர் தூய்மை அடையணும்னா திருப்பியும் வெப்பத்துக்கிட்ட தான் போகும். வெப்பம் என்ற ஒன்றுதான் தானும் தூய்மையாகி எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்த தகுதி உள்ளது. உங்களுக்கு இந்த வெப்பத்தை எழுப்பும் போது உங்களுக்குள்ள செம்புல இருக்கிற ஈரம் மாதிரியோ துருவுல இருக்கிற ஈரம் மாதிரியோ அவ்வளவு லேசுல அது பிரிஞ்சு போக மாட்டேங்குது. அவ்வளவுதான். ஆமாங்க ஐயா, சளியில ரொம்ப அவஸ்தைப்பட்டங்க ஐயா. சளி கட்டி கட்டியா காலையில விடிகாலத்துல அவ்வளவு வந்ததுங்க ஐயா. இறைவன் நம்மள தூய்மைப்படுத்துறா அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஐயா நான் மெடிசன் கூட எடுத்துக்கவே இல்லை. இப்போ எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க. இப்ப பரவாயில்லைங்க ஐயா. கொஞ்சம் கசாயம் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இப்ப நீங்க அந்த பயிற்சி நான் கொஞ்ச நாள் செய்யாதையே விட்டுட்டேங்க ஐயா. சரி உடம்பு குணமாகட்டும், ஒருவேளை ஹீட் ஆயிடுச்சுன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால அந்த பயிற்சி செய்யலைங்க ஐயா நானு. இனிமேல் உடம்பு என்னங்க ஐயா? எண்ணெய் முழுக்க எடுத்தீங்களா? அந்த மாதிரி நேரத்துல அது கூட நல்லா பூண்டு எல்லாம் காசி போட்டு 2 வாட்டி செஞ்சு குளிச்சுங்க ஐயா. குளிச்ச உடனே கொஞ்சம் சுமாரா இருக்குங்க ஐயா. இல்ல, அப்படி குளிக்கும் போது என்ன செய்யணும், தொடர்ந்து 2-3 தினங்கள் எண்ணெய் முழுக்க எடுக்க வேண்டும். அப்பதான் சளி பெறும். ஒரு நாளைக்கு மட்டும் குளிச்சுட்டு விடக்கூடாது. இந்த மாதிரி சளி பிடிச்சதுன்னா இந்த மாதிரி எண்ணெயை பூண்டெல்லாம் போட்டு, நான் எப்படி எண்ணெய் முழுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து 2 அல்லது 3 தினங்களுக்கு விடியற் காலையில் இந்த எண்ணெய் முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வைத்தியங்கிட்ட கொடுக்கறத வாணியங்கிட்ட கொடுன்னு சொன்னாங்க. காரணமே எண்ணெய் தான். சரியா? தேரையர் தைலம் இருக்கு. சரியா? 1500 சொச்ச நோய்கள் எண்ணெய் முழுக்கால மட்டுமே போகும் அப்படின்னு சொல்லுது தேரையர் தைலம் இருக்கும். தொடர்ந்து ஒரு 3 தினங்கள் நீங்க அந்த எண்ணெய் முழுக்க முழுகிட்டு இதே பயிற்சியில தொடர்ந்து இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் இதுக்கப்புறம் எப்ப நீர் கொண்டாலும் உங்களுக்கு அந்த வினாடியிலேயே பிரிஞ்சு போற இடத்த நோக்கி வந்திருக்கும். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். சரியா? பல பேருக்கு சைக்கிள் ஓட்டுவோம், சில பேர் கீழே விழுந்துருவாங்க, சில பேர் அடிபட்டுருவாங்க, சில பேர் இந்த குரங்கு படல் சொல்லுவோமே அது மாதிரி கத்துப்பாங்க, சில பேர் பார்ல போவாங்க, சில பேர் உட்காந்து போவாங்க, சில பேர் 2 கையும் விட்டுட்டு போவாங்க. அவங்க பயிற்சியில முன்னோக்கி போயிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ நீங்க மட்டும் இந்த பயிற்சியில இந்த சளியை கடந்து மீண்டும் பயிற்சியில உட்காந்து மறுபடியும் எப்போ உங்களுக்கு சளி பிடிச்சாலும் இந்த பயிற்சி ஒன்னாலேயே சளியை உங்களால ஒழிக்க முடியும் அப்படின்னு கத்துக்கிட்டீங்கன்னா
ம். நீங்க ஆசிரியர் ஆயிட்டீங்க, பிராக்டிக்கல் ஆசிரியர். சரிங்க சார். இப்போ நீங்க 1000 பேரை காப்பாற்ற முடியும். 1000 சளி பிடிச்ச நோயாளிகளை நீங்க காப்பாற்ற முடியும். நல்லா கவனிங்க. சளி பிடிச்சவங்க எல்லாருமே ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்குறோம். நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க. சளி பிடிச்சது எப்படி ஒண்ணுமே இல்லாம குணப்படுத்துறது, அதுல உண்மையான மருந்து எதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க பைசா வாங்காம அல்லது பைசா செலவு இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு கத்துக் கொடுத்துட முடியும். அவங்க ஒருவேளை உங்களுக்கு நன்றியை அறிவித்தலோட நிறைய உதவி கூட செஞ்சிடலாம். அப்படியே இல்லைன்னா ரொம்ப நன்றிமா என் உயிரை காப்பாத்தினீங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா உண்மையாகவே பல 100 பேர்களை காப்பாற்றுகின்ற ஒரு மருத்துவம் உங்களுக்கு கையில வந்துட்டுன்னு அர்த்தம். இது ஆனா நீங்க செஞ்சு பார்த்த பிறகு தானே. உங்களுக்கே வண்டி ஓட்ட தெரியல, நீங்க எப்படி இன்னொருத்தவங்களுக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுப்பீங்க? ஆமாங்க முடியாது. ஐயா. வண்டியே என்னன்னே தெரியல உங்களுக்கு, நீங்க வண்டியை பார்த்து பயப்படுறீங்க, நீங்க எப்படி அடுத்தவங்களுக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுக்க முடியும்? அது மாதிரிதான் இந்த பயிற்சியை நீங்க அப்பவே என்னுடைய தனி தொடர்புக்கு வந்திருக்கலாம், அல்லது அனார்கலி அம்மாட்ட போயிருக்கலாம், அல்லது சசிகுமார்ட்ட போயிருக்கலாம், அல்லது மோகன்கிட்ட போயிருக்கலாம், அல்லது சித்ராட்ட போயிருக்கலாம். சித்ரா யாராரோ கிட்ட தாங்க ஐயா போனேன், ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா. சித்ரா வந்து நன்றி அம்மா. சித்ரா தொடர்ந்து இப்ப ஐயா சொன்ன சித்ராமா கேட்டேன். நீங்க என்னோட தொடர்ந்து பிரச்சனை சொன்னாங்க பயன்படுத்தி ஐயா. அது ம். பலனை இல்ல, உங்க வார்த்தைகள் தெளிவாக வரவில்லை. ம். அடுத்து ஐயா ஒரு 10 பேர் சொல்லணும். நீங்க முதல்ல நீங்க அனுபவிங்க அந்த எப்படி அது கிளியர் ஆச்சுன்ட்டு. அப்ப நீங்களே ஒரு 100 பேருக்கு சொல்லுவீங்க. ஐயாவுடையத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ரமேஷ் சரிங்கம்மா. ரமேஷ் ஐயா சரிங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா உடம்புக்கு நைட்ல பண்ணும்போது ஃபேனு ஏசி எல்லாம் வைக்கலாமா இல்லை எதுவும் இல்லாத இருக்கணும் ஐயா? இல்லைங்க, நல்ல வேலை, அருமையான கேள்வி, அற்புதம். நான் வந்து மின்விசிறி இல்லாம தான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே வேர்த்து நனையும் பாருங்க, கோடு 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 கோடா தண்ணி வரும் பாருங்க. மின்விசிறி வைக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு, மின்விசிறி அதிகமா வச்சுக்க விரும்பாதீங்க. கை விசிறி வந்து மின்விசிறியை விட மிக உயர்வானது. ஏன்னா கொஞ்ச நேரம் விசிறிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு கை அசதி வந்துடும், உங்களை அறியாம தூங்கிடுவீங்க. மின்விசிறி என்ன செய்யும், விடிகிற வரைக்கும் உங்க உடம்புல இருந்து தேவையற்ற நீர் வெளியேறுவதை தடுத்து விடும். உடல் குளிர்ச்சி அடைய ஒத்துக்கொள்ளாது. வெயில்ல நின்னீங்கன்னா வேர்வை வந்ததுன்னா உடம்ப தொட்டு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கும். அது மாதிரி இரவுல தேவையில்லாத நீர் வெளியேறும் பொழுது தேவையில்லாத உப்புகள் வெளியேறும், தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும். உடம்புக்குள்ள பல உள்ளுறுப்புகள்ல நீர் வந்து சேர்ந்து இருக்கும். அந்த நீரெல்லாம் வியர்வை வெளியேறும் போது வெளியேறிடும். உடம்புல உள்ள உள்ளுறுப்புகள்லாம் பாதுகாப்பா இருக்கும். கடவுள் நம்மள வியர்வே வராம படைச்சிருந்தா எவ்வளவு சுகமா இருக்கும். அல்லது தண்ணியிலேயே வாடுற மாதிரி மீனுக்கு வேர்க்குமா? வேர்க்காது. ஆனா மீனுக்கும் ஆரோக்கிய குறைவு வரும் இல்ல. அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு ஏங்க இந்த மாதிரி 6 அறிவு படிச்சு உடம்புல இருந்து வியர்வை வெளியேறணும்னு சொல்லி படைச்சிருக்கிறாரு. உடம்பு இயல்பு நிலையை நோக்கி வந்துக்கணும். அப்பதான் மறுநாள் இயக்கத்துக்கே போக முடியும். இயல்பு நிலையில முழு ஆரோக்கிய நிலைக்கு வரணும். இதுதான் இயல்பு நிலை. நீங்க ஒன்றிச்ச பிறகுதான் இந்த பூச்சியமே வரும் உங்களுக்கு, இயல்பு நிலையே வரும். ஒன்றிக்காம இயல்பு நிலையவே நம்ம தொட முடியாது. சரியா புரிஞ்சுக்கோங்க. நிறைய வியர்வை வரும் எனக்கு. எங்க வீட்டுல எல்லாரும் இதை சமீப காலமா ஒரு ஆண்டுக்குள்ளதான் நான் இந்த பயிற்சியை பண்றேன். அவ்வளவு வியர்வை வரும். வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வியர்வை அடங்கும். அதுக்கப்புறம் அமைதியா உட்காந்து படுப்பேன். எத்தனை வருஷம், நானே ஒரு 7 to 10 வருஷமாவது இந்த பயிற்சியை பண்றேன். 1 வருஷமா தான் மின்விசிறி இல்லாம உட்கார்ந்துருக்கேன். ஆனா விடிகிற வரைக்கும் வியர்வை வர்றதில்லை. கொஞ்ச நேரம் வியர்வை வரும், அப்புறம் படுத்துடுறேன். அப்போ மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த வியர்வை வெளியான பிறகு அவ்வளவு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமா இருக்கும். மறுநாள் காலையில குளிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். அது இப்போலாம் எனக்கு சளி பிடிச்சுன்னா நான் நைட்டு சரி பண்ணிடுவேன்னு சொல்லுவேன். நான் நைட்டு நம்ம பெரும்பாலும் ஆங்கிலம் கலந்துதான் பேசுவோம் இல்லையா? இரவு சரி பண்ணிடுவோம் அப்படிம்பேன். நிறைய பேர் பார்ப்பாங்க, ஐயா உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குமாங்க. போகும்போது வரும்போது நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் நான் சுத்திட்டே இருக்கேன்னா, இல்ல இன்னைக்கு இரவு சரியாயிடும் பாருங்க அப்படிம்பேன். அதே மாதிரி ஜலதோஷம் உள்ளவங்க நீங்க கையை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது இந்த மூக்கு அடைச்சிருக்கு பாருங்க, அந்த மூக்கு அடைப்பெல்லாம் திறந்து தானாவே இந்த ஏர் கூலர்ல இருந்து தண்ணி சொட்டுது பாருங்க, ஐஸ் மாதிரி, அந்த மாதிரி மூக்குல இருந்து அந்த ஓட்டையெல்லாம் திறந்து நீராவே சொட்டிடும். இதை பீனிசம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூக்கு திறந்துடும். மறுநாள் நுரையீரல் இயங்க ஆரம்பிச்சிடும். சளி அதோட முறிஞ்சிடும். சரியா போச்சு, அவ்வளவு. தேவைப்பட்டா மருந்து எடுத்துக்கலாம். ஆடாதோட மிளகு, முசுமுசுக்க பொடி, தூதுவளை, இந்த மாதிரி சளிக்காக உள்ள மூலிகைகள், ஆதொண்டன், குரட்டை, நிறைய இருக்கு. இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கலாம். மருந்துகளை எடுத்துக்கலாம். இல்ல ஆங்கில மருந்தா எடுத்தோம்னா பயிற்சியில நீங்க
சும்மா ஒரு 10 நிமிஷம் கையை மூடிட்டு உட்கார்ந்ததாலேயே எனக்கு மிகப்பெரிய மாரடைப்புலாம் வந்துன்னு சொல்ல முடியாது. உண்மையில பசியை எழுப்பி கேன்சர் செல்களை கொன்று 2017 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். உண்மையிலேயே வாங்கிட்டாங்க. கேன்சர் செல்களை உங்களுக்கு எதிர்வினையாக இருக்கின்ற நச்சு கிருமிகளை உங்களை கொல்லுவதற்காக வருகின்ற கேன்சர் செல்லுகளை கொல்லுகின்ற ஆற்றல் பசிக்கு இருக்கிறது. சளியை கொல்லாம விட்டுருமா? சளி முத்துச்சுன்னா டிபி, ஆஸ்துமா எல்லாம் வருது. அதெல்லாம் கண்டிப்பா பசி அடிக்கும். வயிற்றுல இருந்து வெப்பத்தை எழுப்புறோம், அவ்வளவு. கையை மூடிட்டு படுத்துட்டீங்கன்னா அந்த வெப்பம் போயிடும், அவ்வளவுதான். வெப்பங்கிறது ஏன் கண்ணுக்கு தெரியாம பசியை வச்சாங்கன்னு கேட்டா அதுக்கு யாரும் பதிலே சொல்லல. எல்லாத்தோட அது கலந்துக்கணும், அதனால அதை இயக்கமா வச்சாங்க. இயக்கங்கிறது எல்லாத்துள்ள இருக்கு. அந்த பசியின் வழியா நம்மளுக்குள்ள காப்பாத்துற வேலைங்கிறது ஒரு வேலை. அந்த வேலைக்கு தனியா ஒரு மனிதனையோ அடையாளமா காட்டக்கூடாது. வேலை மட்டுமே, வேலை மட்டுமே உயிர் பெற்று, இயக்கம் மட்டுமே உயிர் பெற்று உங்களுக்குள்ள இயங்கணும். இந்த இயக்கம் எங்க வேணாலும் போகலாம் சுதந்திரமா. நீங்க ஊரா போறீங்களா சுதந்திரமா? அது மாதிரி ஒரு இயக்கமே உயிர்களை காப்பாற்றுவதற்காக இயற்கையால் அல்லது இறைவனால் உயிர்களுக்கு வாரி இறைக்கப்பட்டது, கருணையினால். அதுக்கு பேர் பசி. பசி என்பது இயக்கம். இதை தாங்க சொன்னாங்க தமிழ். என்ன சொன்னுச்சு? செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு தொழில் செய்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு பேர் தெய்வம்னு சொன்னுச்சு. காப்பாற்றுகின்ற ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கின்றது ஒரு இயக்கம், அதுக்கு பேர் தான் தெய்வம். கடவுள்னு ஒரு சொல்லு இருக்கு தமிழ்ல, காடுன்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். கடவுளுங்கிற சொல்லுக்கு என்ன சரியான பொருள்னு யாருக்காவது தெரியுமா? கடவுள் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்ன? இப்போ தென்னை மரம்னா தெரியும், சாப்பிட்டான்னா தெரியும், தூங்கினான்னா தெரியும், இதுக்கெல்லாம் பொருள் தெரியும். கடவுளுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் யாருக்காவது தெரியுமா? தமிழ்ல எழுதியிருக்குன்னு தெரியுமா? கடவுள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். செய்யும், செய்து முடிச்சிட்டுன்னு இல்லை, செய்யும், செய்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே கடவுளை பத்தி பேசும்போது நம்ம இதை பேசிட்டோம். கடந்த காலத்தை நோக்கி போகணும். செய்யும், நீங்க திருப்பி காலம் ரீவைண்ட் ஆயிடும், நீங்க பின்னாடி போவீங்க. அப்படியே நான் சொன்னாலே ஏற்கனவே 66 வயசு வர வர குறைஞ்சிக்கிட்டே போய் பசியின் வழியா போய் திருப்பி பசியின் வழியாவே கருவுக்குள்ள போய், இதெல்லாம் உங்களால கற்பனையா தான் பார்க்க முடியும், பிராக்டிக்கல்ல போக முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சி வேணும். 52 வருஷம் பயிற்சியை செஞ்சு பார்த்து இந்த ஆச்சரியங்களை தான் கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைன்னாரு. சரியா? இதை நம்ம சிந்திக்கவே இல்லை. அதனால நீங்க பயிற்சியின் வழியா போனீங்கன்னா நிச்சயமா எல்லாவித நோய்களையும் கடந்து நாம் முன்னோக்கி செல்வோம். மீண்டும் அப்போ நீங்க ஒரு 10 பேர் இந்த பயிற்சியில மட்டும் நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 10 பேரும் 10,000 பேரை காப்பாத்திருவீங்க. அந்த 10,000 பேர் உலகமா மாறிடும். உலகத்துல எந்த மனிதனுக்கும் நோயற்ற நிலையை நோக்கி நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னோக்கி நகர்வோம். பேரண்டத்தில் உயிர்களினுடைய இயக்கம் தொடங்கிவிடும். ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாப்ல ராமலிங்கம், உயிர்கள் யாவும் ஒளி நிலை பெறு, ஒளியினுடைய நிலையாக மாறிக்கொள்ளட்டும். உயிர்கள் எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக சுற்றி திரியட்டும், மகிழ்ச்சியாக வாழட்டும். இதற்கு பசி துணையாக இருக்கட்டும். ஒரு கடை திறக்கிறோம். ஐயா, உங்க கேள்விக்கான பதில் சொல்லிட்டேனா? ஹலோ ஐயா சொல்லிட்டீங்க ஐயா அவருக்கு. நல்லது. அடுத்து இன்னும் கொஞ்சம் சொல்லணும், அதுக்காக தான். அவருக்கு முடிவடைஞ்சிருச்சான்னு அடுத்து மோகன் இருக்காரு, சொல்லிச்சதுக்கு அப்புறம் மோகன் கண்டினியூ பண்ணலாம். சொல்லுங்க. கொஞ்சம் பேசுறவா? ஆமாங்க. அதாவது கடைபிடித்தும் கொள்வார் இல்லை. ஒரு கடை திறக்கிறவங்க, ஒரு ஊமையன் வரான் கடைக்கு, ஒரு செவிடன் வரான் கடைக்கு, ஒரு குருடன் வரான் கடைக்கு. கடையில நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க, நான் கடை திறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவன் ஊமையனுக்கு கடை திறக்கிறானா, செவிடனுக்கு கடை திறக்கிறானா, கண்ணு தெரியாதவனுக்கு கடை திறக்கிறானா? கடையை திறந்து எல்லா பொருளும் வச்சிருக்கான். யாருக்காக அவன் கடையை திறக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர்? பார்வை உள்ளவனுக்கு தாங்க ஐயா. நல்லது. ஊமையனுக்கும் தெரியும், செவிடனுக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் அங்க பொருள் வாங்கிட முடியும். ஆனா கண்ணு தெரியாதவனால வாங்க முடியாது, அப்படித்தானே? ஆமாங்க, பார்வை உள்ளவனுக்கு தான். ஏன்? ஊமைக்கு மொழி தெரியலன்னாலும் அந்த இருக்கிற பொருள் என்னன்னு தெரியும், அது எதுக்கு பயன்படும்னு தெரியும். செவிடனுக்கு காது கேட்கலனாலும் எதுக்கு இருக்கிற பொருள் கண்ணால பார்த்தா தெரியும், அவனால அந்த பொருளை வாங்க முடியும்.
அப்ப கடை திறக்கிறவன் ஊமைக்கும் திறந்திருக்கான், செவிடனுக்கும் திறந்திருக்கான், கண்ணு தெரியாதவனுக்கு திறக்க முடியாது. அல்லது கண்ணு தெரிஞ்சவனுக்கு தான் அவன் திறக்கணும் கடைய. கண்ணு தெரிஞ்சவனுக்கும் கடை திறக்கலாம், செவிடனுக்கும் கடை திறக்கலாம், ஊமையனுக்கும் கடை திறக்கலாம். கண்ணு தெரியாதவனுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும். ரைட்டா, இது என்ன பொருள்னு அவன் கேட்டு வாங்கிப்பான். சரியா? அப்போ ஒரு ஆள் சொல்றான், நான் கடை திறந்தேன், வாங்கறதுக்கே யாரும் இல்லைன்னா, அப்பனா என்ன அர்த்தம்? நான் விரிச்சு திறந்து வச்சிருக்கிறேன், யாரும் பார்க்கவும் தெரியல, இது எதுக்கு பயன்படணும்னு தெரியல. இந்த பொருள் இது எதுக்கு பயன்படும்னு ஊமையனுக்கும் தெரியல, பொருள் எதுக்கு இருக்கு அப்படிதானங்க அர்த்தம். கடை திறந்து வச்சிருக்கான்னா, ராமலிங்கம் கடை திறந்து வச்சிருந்தாரு, என்னங்க வியாபாரம் பண்ணாரு இவரு? ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு குந்திருந்தாரு. இவர் என்ன வித்தாரு, எங்க வாங்கல? பார்த்த உடனே, அந்த உடலை பார்த்த உடனே, அந்த உருவத்தை, அந்த முக்காட்டை, அந்த கையை மூடி இருக்கின்ற தன்மை பார்த்த உடனே அது என்ன செய்கிறது, அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், அவர் என்ன சொல்ல வருகிறார், எதை நமக்கு விற்க வருகிறார், அதனால் அதை வாங்கினால் நமக்கு என்ன பயன் என்று கண்ணு தெரிஞ்சிருந்தா நமக்கு தெரியணும். அல்லது ஊமையா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியணும், அல்லது செவிடனா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா கண்ணு தெரியுது, நீ பார்த்தா செஞ்சுக்க போற. ஒரு ஆணாவை பார்த்த, ஆணா போட்டா ஆணா என்னன்னு தெரிஞ்சிச்சு உனக்கு. ஒரு டப்பா வாங்குற, ஒரு பென்சில் வாங்குற, அது என்ன பயன்னு உனக்கு தெரியும், செஞ்சிடறா, வாங்குற, செஞ்சிடா, பயன்படுத்துற. ராமலிங்கம் முக்காடு போட்டுட்டு குந்தி இருந்தாரு, இதை தான் வித்தாரு. நீங்க முக்காடு போட்டுக்கிட்டு குந்தி அதை வாங்கி அதை அனுபவிச்சீங்கன்னா சாகா கல்வி வந்துடும், பசி வந்துடும், இயக்கம் வந்துடும். இதை தாங்க கடை விரிச்சு வச்சா எவனும் வாங்கவே இல்லைன்ட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் உட்காந்து பார்க்கும்போது பசி ஏந்திரிக்குது, எங்கெல்லாம் வலி இருக்குதோ வலி நவருது. இன்னும் நான் ஒளியை நோக்கி நகரவில்லை, உங்களுடனே இருக்கிறேன். நோயிலிருந்து வெளிவந்தால் போதும் இந்த மக்கள். எப்போ முடியுதோ அப்போ போய்க்கலாம் ஒழியா. 52 வருஷம் பயிற்சி, 52 ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு சாதாரணமாக ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தையாக பிறந்து 6 குழந்தைகளோடு பிறந்து தன்னுடைய சகோதரனிடம் அடி வாங்கி உண்ணுவதற்கு சோறு இல்லாமல் அலைந்து திரிந்து செத்து போகாமல் இருப்பதே வாழ்க்கையின் லட்சியமாக என்று விரும்பி, அந்த பசி என்பது யாரும் தனக்கு துணை இல்லாவிட்டாலும் அழிந்து விடுகிறது, தன்னை போற்றுவோர் இல்லாவிட்டாலும் அழிந்து விடுகிறது, சிறிது சிறிதாக தன்னை மதிக்காவிட்டாலும் அழிந்து விடுகிறது. அந்த பசியை பெருமைப்படுத்தி, அந்த பசி உயிரை வளர்ப்பதற்காக துணையாக வந்த ஒன்றில் துணையாக நின்று அதை வகைப்படுத்தி, அதை தீபம் போல, ஒரு வீட்டில் வெளிச்சத்தை உண்டாக்குகின்ற தீபத்தை போல பிரகாசிக்க செய்து, வீட்டையே பற்றி எறிந்து அழித்து விடாமல் அதை பாதுகாத்து, அதற்கு தானே உயிர் கொடுத்து, ஏன்னா பசி தானே அழியக்கூடியதா இருக்கு. விதைக்குள்ள இருக்கிற பசிக்கு உயிர் வரலன்னா அது அப்படியே இருந்து மக்கி அழிஞ்சிரும். அப்போ பசி அழியக்கூடிய பொருளாகவும் இருக்கிறது, அழிக்கின்ற பொருளாகவும் இருக்கிறது. அதை எவ்வளவு ஜாக்கிரதையா காப்பாற்றணும் பாருங்க. ஒரு தீயை போல அதை தீபகமாக மாற்றி, ஒரு சுடராக மாற்றி, ஒரு ஒளியாக மாற்றி, அதை பிரகாசிக்க செய்து, அதன் உள்ளே தன்னை நிலைப்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஒளியா மாறிட்டோம்னா என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை? எதுவுமே தேவையில்லை. எதை வேணாலும் நம்ம தொட்டுக்க முடியும், எல்லாவற்றையும் பார்க்க முடியும், எல்லாவற்றையும் உணர முடியும். இதுதான் எல்லாம் செயல்கூடும் சொன்னாப்ல. எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு கூட சொல்ல சார். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே, எல்லாமே செய்ய முடியும். எல்லாம் செய்ய தெரிந்த ஒருவருடைய சென்று சேர்ந்து கொள், அவனை பெருமைப்படுத்தி அவரிடம் கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார். சரியா? இதுக்குதான் கடை விரிச்சோம்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் கடை விரிச்சதுக்கு பொருளே சொல்லல, வேற வேற மாதிரி சொல்றாங்க. கண்களால் உடலுக்குள்ளே உள்ள இயக்கத்தை பெருமைப்படுத்துவதையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார். உடம்புக்கு வெளியில உள்ளது மேல ரொம்ப ஈடுபாடு இல்லை, அதை மேல ஆசைப்படல, இதை மேல ஆசைப்படல, எது மேலேயும் ஆசைப்படல. தனக்கு உடம்புக்குள்ள உள்ள இயக்கங்கள், கண்களுக்குள்ளே தெரிகின்ற காட்சிகள், அகக்காட்சிகள். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சு தெரி. எங்காச்சும் வானத்துல மயிலாடி மயில் குயிலா போகுமா? ராமலிங்கத்துடைய பாட்டு. மேகம் அப்படியே மாறிக்கிட்டே போகும். அப்ப இது எல்லாமே அகக்காட்சிகள். தனக்குள்ள உள்ள இயக்கத்தை அழிஞ்சு போகாம காப்பாத்திக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலை
இறந்து போன பிறகு தீக்கீரையாக்கி ஒளியோடும் வெப்பத்தோடும் கலந்து சாம்பலை மிச்சமாக போடுகின்ற உடலை உயிருடனேயே ஒளியோடும் தன்னுடைய உடலுக்குள்ளே உள்ள இயக்கத்தோடும் சிறிது சிறிதாக கலந்து நோய்களிலிருந்து விலகி ஒரு 600-700 மருந்து எழுதியிருப்பாரு. சளிக்கு மருந்து எழுதியிருப்பாரு. நீங்க போய் பாருங்க, முசுமுசுக்கு ஈஸ்வரனும், இருமலுக்கு, குத்து இருமலுக்கு அப்படிலாம் எழுதியிருப்பாரு. அப்ப அவருக்கும் இருமல்லாம் வந்திருக்கணும், அவருக்கும் வயிற்று வலி எல்லாம் வந்திருக்கணும், சரியா? அவருக்கும் மூலசூடு எல்லாம் வந்திருக்கணும், மூலத்துக்கெல்லாம் மருந்து அடிப்பாரு. ஒரு 700 மருத்துவ குறிப்புகள், ஒரு 600-700 மருத்துவ குறிப்புகள் உடலுக்கு வருகின்ற மருந்துகளை நீக்கிறதுக்கு. வேற சாமி சம்பந்தமாலாம் எழுதல. யோசிச்சு பாருங்க, மனிதர்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்பதில் எவ்வளவு ஒரு ஆர்வம். சோறு எப்படி வந்திருக்கணும், எப்படி கஞ்சியை ஏன் குடிக்க கூடாது, ஊறுகாய் ஏன் சாப்பிடக்கூடாது, என்னெல்லாம் சொல்லாங்க. எல்லாமே மனித உடலையும் மனித உடலை காப்பாற்றுவதுமே. இந்த உடல் கிடைத்த பெரியது, உடலை பொன்னை போல பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி எவனும் சொன்னது இல்லைங்க, எந்த சித்தனும் சொன்னதில்ல. கடவுளை வணங்கினா கடவுளை செஞ்சாங்க, ராமலிங்கம் மட்டும் உடலை பொன்னை போல பாதுகாக்க வேண்டும் சொன்னார். அதுக்கு அடிப்படை பசி. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. எவ்வளவுங்க, அவ்வளவு மனிதர்களை ராமலிங்கத்தை விட நேசித்தவனாக யாரையும் என்னால் பார்க்க முடியவில்லை. கோழை உலக உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன். இந்த மக்கள் எல்லாம் கோழைத்தனமா சாவுக்கு பயப்படுறாங்க, அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மதி வேண்டும், அறிவு வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். இதெல்லாம் ராமலிங்கத்தோட வரி. இதுல எங்கேயாவது பொய் இருக்கா, கற்பனை இருக்கா? நினைச்சு பாருங்க. மனிதர்களுக்காகவே இந்த உயிர்கள் எல்லாம் ஒளிபெற வேண்டும். இந்த மனிதர்கள் எல்லாம் மிக பெருமை அடைய வேண்டும், இரவாத தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். காற்றாக சென்று விடலாம், ஒளியாக சென்று விடலாம், வெளியே எல்லாம் கடந்து செல்லலாம், சுதந்திரமாக பேரண்டம் முழுவதும் சுற்றி வரலாம். உறவு கொள்றது கூட எப்படின்னு எழுதியிருக்கிறார். புத்திரர்களை குறித்த காலத்தினால் அன்றி மற்ற எத்தேசத்திலும் விந்து வெளிப்படாதிருக்கத்தக்க உறவு கொள்ளுதல் வேண்டும். மாதத்து இருவிசை மாதரை புணர்தல். அடிக்கடி உறவு கொண்டா உடம்பு வீணாயிடும். மிக உயர்ந்த உயிர்த்துவத்தை உள்ளடக்கிய உயிரணுக்களின் இழத்தல் அழிந்தால் உடல் வற்றி போகும், ஜீவன் வெற்றி போகும். அதனுள்ளே உயிர் இருக்கிறது. எப்படிலாம் ஒரு மனித உடலை எப்படிலாம் கூறு போட்டு பார்த்து எப்படிலாம் வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. எப்படி மெல்லன வெந்நீர்ல, செம்பாகமான வெந்நீரில் எண்ணெயை காய்ச்சினால் அன்றி பச்சை எண்ணெயை தேய்க்க கூடாது. இப்படிலாம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, மனிதர்கள் மீது எவ்வளவு அக்கறை. நல்லது, சந்திப்போம். வேறு ஏதும் தொடர்பு இருந்தால் பேசுங்கள். நன்றி, நன்றி ஐயா. நிச்சயமாக தொடர்ந்து பயணிப்போம். மோகன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த பசி வந்து வேறு கோணத்துல ரொம்ப தெளிவா ஒரு புரிதலை கொடுத்துருக்கீங்க. அதாவது உடல்ல இயங்க கொண்டிருக்கிற ஒரு இயக்க சக்தி அப்படிங்கிற புதிய ஒரு புரிதல் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஐயா. ஏன்னா முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, இந்த விடிய காலையில சூரியன் உதயத்துல வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்மளுக்கு வெயில் மேல படணும், அதுக்கப்புறம் நீங்க வெந்நீர்ல குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க வந்து நம்ம அந்த அதிகாலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமாங்க, காரணம் இருக்குமாங்க? நான் வந்து எண்ணெயை சுட வச்சு தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்றேன், வெந்நீர்ல குளிக்கணும்னு சொல்றேன். சூரியன் மேல படணும்னு சொல்றதும் வந்து அவர் வந்து வெப்பத்துக்காக சொல்றாரா, ஒளி மேல படணும்னு சொல்றாரான்னு எனக்கு தெரியல. அவர் என்ன காரணத்துக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நான் என்னத்துக்காக சொன்னேன்னா, உடலிலிருந்து வெப்பம் வெளியேறி முதல்ல இயல்பு நிலைக்கு வந்து சூரியன் வரும் பொழுது உங்கள் உடலில் உள்ள தேவையற்ற வெப்பம், தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியேறிவிடும். இப்ப சாதாரணமா எப்படி சொல்றோம், ஒரு இயல்பு நிலையில உங்க உடம்புக்குள்ள பல இடங்கள்ல வலி இருக்கலாம். தோல்ல வந்து இயல்பா உப்பு, வியர்வை எல்லாம் வெளியேறும். அது வந்து வெளியேறும்போது உப்போட அடர்த்தி அதிகமாச்சுன்னா அது வழியா தண்ணி வெளியேறாது, அப்படியே அடைச்சிக்கும். அதே போல கழிவுகள், அழுக்குகள், தூசுகள் இதெல்லாம் தோல்ல உருவாகி அதை அடைச்சிக்கும். இந்த எண்ணெயை சுட வச்சு தேய்க்கும் போது இயல்பா
அந்த துளைகள்லாம் நுண்துளைகள்லாம் திறந்துக்கும். சுலபமா அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும். இதை விடியற் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டோம்னா சூரியன் வரும்பொழுது முழுசா சூரியனுடைய ஆற்றலை உடல் வாங்குவதற்கு தயாராயிடும். உடல் வாங்குவதற்கு. நான் அதனால சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும்னு சொல்றேன். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற நேரம்லாம் தங்க மாதிரி. நம்ம எவ்வளவு வேணாலும் கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கலாம், பின்னாடி எந்திரிக்கலாம். நம்ம போதுங்கிற அளவு அவகாசம் நேரம் எடுத்துக்கலாம். சூரியன் உதிச்ச பிறகு 99% மக்கள் வேலையில சிக்கிறோம். நம்ம அன்றாட பணிகள்ல சிக்கிறோம். அதனால சூரியன் உதிச்ச பிறகு நம்மளால சுதந்திரமா கொஞ்சம் பொறுமையா குளிப்போம், ரிலாக்ஸா செஞ்சுப்போம் இந்த வேலையை அப்படின்னு செய்யவும் முடியாது. குழந்தைங்களோட இருக்கிற பெண்களால செய்ய முடியாது. அலுவலகங்களுக்கு செய்யறவங்களால செய்ய முடியாது. அதனால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சுக்கோங்களேன், போதிய அளவு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வேலை செய்யறதுக்கு போதுமான அளவு நேரம் எடுத்துக்கும். அவசரம், ஆத்திரம், அலட்சியம் இந்த 3ம் கொன்னுடும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 3 காரியங்களில் தோல்வியை கொண்டு வந்துவிடும். அலட்சியம், அவசரம், ஆத்திரம் இந்த 3 காரியங்களில் தோல்வியை கொண்டு வந்துடும். இந்த நேரம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு விடியற் காலைக்கு முன்னாடி நல்ல நேரம், என்ன பிரச்சனையே இல்லை. அப்புறம் இன்னொன்னு, இந்த புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாம் சொல்லுவாங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடினா எந்த கிழமையில வேணாலும் நீங்க என்ன தைச்சுக்கலாம். அமாவாசையா இருந்தாலும் தைச்சிக்கலாம், பௌர்ணமியா இருந்தாலும் தைச்சிக்கலாம். ஏன்னா பொழுது விடிஞ்சாதான் கிழமையே. இருட்டில தானே குளிக்கிறீங்க. இப்போ குளிச்ச பிறகு கூட நிறைய நேரம் இருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நித்திரை சத்துரு. சுகம் மாதிரி தெரியிற தூக்கம் மரணம் கூட தூக்கம் தான். அப்படி செத்து போறதுக்கு சம்மதிக்க வேண்டியதுன்னா ஏன் சம்மதிக்க மாட்டோம்? அது மட்டும் ஆபத்துன்னு தெரியுது. தூக்கம்னா என்ன? தூக்கத்திலையும் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ஆனா கீழே அப்படியே உடம்ப போட்டு வச்சிருந்தா சுகமா நினைச்சுக்கிறது, நம்பிக்கை இருக்கு. எங்கனாதான் சுகம். நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்தா சுகம். அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு தூக்கம் கிடையாது. அது ஓய்வு. அடுத்த வேலையை சிந்திக்கிறது, செஞ்ச வேலையெல்லாம் சரி பார்க்கறது, இந்த மாதிரி யோசிக்கணும். வள்ளலாரை பத்தி நான் சொல்றது தெரிஞ்சுக்கிறது, புத்தகம் இருந்தா சொல்லுங்கன்னு ஒருத்தங்க டைப் மெசேஜ் போடுறாங்க. புத்தகம் மேல நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா அதுலயே தெரிஞ்சிட போகுது. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்? அவர் சொன்னதெல்லாம் படிச்சீங்கன்னா இப்படிதான் அவர் எழுதுனதா நான் பாக்குறேன். இப்ப நான் சொன்ன கருத்தெல்லாம் நினைச்சு பாருங்களேன். எல்லாமே அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது தானே. இதுல என்ன நான் மறைச்சு பேசியிருக்கிறேன்? நீங்க தான் எழுதணும் புத்தகம். வள்ளலாரை பத்தி நான் இதை மாதிரிலாம் செஞ்சு பார்த்தேன், இவ்வளவு மாற்றங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி உட்காந்துருந்தாலே இவ்வளவு மாற்றங்கள் வரும்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. வள்ளலாரே இது மாதிரிதான் செஞ்சு காமிச்சாரு. இப்படி வண்டியை ஓட்டுன்னு ஆனா போட்டு காட்டுற மாதிரி, வண்டி ஓட்ட கத்துக்கிற மாதிரி, இங்க உட்காந்துக்கிட்டு இப்படி திருவு, ஆனா இங்க ஆரம்பிச்சு இப்படி போடு அப்படின்னு இந்த மாதிரி உட்காந்துருன்னு சொல்லி கொடுத்தாரு. அதை யாரும் சரியா புரிஞ்சுக்கல. நான் அது மாதிரி உட்காந்து பார்த்தேன். அவர் வேற என்ன சொன்னாரோ தெரியல. ஆனா இந்த மாதிரி நான் ராமலிங்க மாதிரி உட்காந்து பார்த்தேன். எனக்கு பல ஆச்சரியமான பின்விளைவுகள் வருது. அதனால நான் இந்த மாதிரி உட்கார்றத மட்டுமாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வள்ளலார் மாதிரி நான் போகலன்னாலும் முதல்ல என் உடம்புல இருக்கிற நோயாவது போகட்டும் அப்படின்னு நம்ம செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு நீங்க எழுதலாம். இதுலயே எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு, ஒருவேளை அவருன்னு சொல்ற கடவுளெல்லாம் நான் கும்பிட்டானே எனக்கு என்ன கிடைக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். நீங்க எழுதலாம் புத்தகத்தை. யாரும் எழுத வேணாங்கிறா? நீங்க பயிற்சிக்கு போங்க, அது உங்களை புத்தகம் எழுத தூண்டும். எனக்கு இந்த புத்தகம் எழுதுறதெல்லாம் பிடிக்காது. சொல்லி கொடுத்தியா, நீ கத்துக்கிட்டியா, அவ்வளவுதான், நீ போய் செஞ்சுக்க, அவ்வளவுதான். பிராக்டிக்கல் தான் எனக்கு பிடிக்கும். புத்தகம் எழுதி நான் படிக்கலன்னா என்ன ஆகும்? பயிற்சி செய்யும். அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், நீங்க செய்யறது எப்படின்னு. நீங்க உடனே செஞ்சிருவீங்கல்ல, உடனே செஞ்சுருவீங்க, அந்த பலனும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த வினாடியே லாபம். படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யறத விட பேசும்போதே நீங்க கத்துப்பீங்க. அந்த வினாடியே செய்வீங்க. நான் இதை தான் விரும்புவேன். பெரும்பாலும் வேளாண்மையை பத்தி புத்தகம் எழுதுவாங்க, என்னென்னோ சொல்லுவாங்க. செய்முறை தான். உங்ககிட்ட பேசும்போது கூட பாருங்களேன், எல்லாரையும் பேசுங்கிறேன். முதல்ல அச்சம் இல்லாம வெறுமனே காதுல வாங்கிட்டு குந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சும்மா எதுவா இருந்தாலும் பேசலாம். 2 விஷயம் தான் நம்ம கையில இருக்குங்க. ஒண்ணு எதிர்காலம். கடந்த காலம் போயிடுச்சு, எதிர்காலம். இன்னொன்னு இருக்கு உங்க கையில, முயற்சி. இது 2 தாங்க நீங்க வாழ்றோமோ சாவுறோமாங்கிறத தீர்மானிக்கும். அந்த முயற்சி சரியான விதத்துல வந்துச்சுன்னா, எதிர்காலத்தை சரியா பயன்படுத்துனீங்கன்னா வெற்றி. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
சொன்ன மாதிரி இன்னொரு கோணத்திலே வேறொரு கோணத்திலே பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதும் சில சமயம் நான் யோசிப்பேன், இது பசியை பத்தி தான் எல்லாமே இருக்கு, எல்லா ஜீவன்களுமே சரி இந்த நேரங்கள்ல இருக்குன்போது அதற்கான தெளிந்த விட இன்னைக்கு கிடைச்சிட்டு, அந்த பசியேனும் தெய்வத்துக்காகத்தான் நமக்கு வள்ளலாறு அதை உணர்ந்து சொல்லி இருக்காரு என்பதை நீங்க சொன்னீங்க. இப்ப சொன்ன மாதிரி நோட்ஸ் என்பதை விட இப்போ நமக்கு ஐயா அவங்க கோனார் நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆசிரியர் மூலமாக நாம் படிக்கும்போது புத்தக படிப்பு ஏட்டு சுரைக்காய் போல் இருக்கும். ஆனால் ஒரு ஆசிரியர் சொல்லி அது நாம் நம்முடைய கருமையத்தில் பதிவிட்டு கொள்ளும் போது நிச்சயமாக அந்த நோட்ஸ் நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பதிந்து விடும். இந்த உரையை நீங்கள் 2-3 முறை திருப்பி கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு புத்தகமே தேவைப்படாது. அத்துணையையும் சொல்லிவிட்டார். செய் செய் செய். அந்த செய் என்பதில் செயல்முறையில் எத்தனை பொதிந்து உள்ளது என்பதை நிச்சயமாக இந்த வகுப்பினை நாங்கள் திருப்பி திருப்பி கேட்டு கட்டாயமாக அனைவருமே செய்ய வேண்டும். செய்து அதன் பலனை அடுத்த வகுப்பில் ஐயா வரும்போது நீங்கள் அனைவருமே பேச வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன். சித்ரா அம்மா பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க அந்த பாதம் வந்து வெந்நீர்ல துடைக்கிறத சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுல ஒரு டவுட்டுங்க ஐயா. அது வந்து வீட்டுல 2 பேர் இருக்கோம்னா 2 பேருக்குமே தனித்தனி டவல் தான் வச்சுக்கணுங்களா? அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அந்த நம்ம சுடு தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கால் வச்சோம்னா அந்த தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இல்ல, வேற வெந்நீர்ல தானே டவல் வச்சு துடைக்கணும்? கல்லுப்பு போட வேண்டாம். உப்பு வந்து வேற விதமான ஒரு ரசாயன பொருள். அது வெறும் தூய நீர், அவ்வளவுதான். எத்தனை பேர் வேண்டாலும் ஒரே துணியில துடைக்கலாம். ஏன்னா வெந்நீர்ல கிருமிகள் எல்லாம் செத்துரும், உங்களுக்கு தெரியும். வெந்நீர்ல நினைச்ச துணிங்கிறது வெப்பத்தை இழக்கிறதுக்காக, பாதங்களில் இருந்து வெப்பம் இழக்கிறதுக்காக செய்யறது. நல்லா பாருங்க, ஒரு வீடு பத்திட்டு எரியுது, நீங்க தண்ணியை எங்க இருந்து ஊத்துவீங்க? அணைக்கணும்ல, எங்க இருந்து ஊத்துவீங்க தண்ணிய? அம்மா சித்ராமா பதில் பேசுங்க. ஒரு வீடு பத்திட்டு எரியுதுமா, ஓடி போய் அணைக்கிறாங்க, நீங்களும் அணைக்கிறீங்க, தண்ணீரை எங்க இருந்து ஊத்துவீங்கன்னு கேட்டேன். ஒரு வைக்க ஒரு பத்திட்டு எரியுதுமா? ஆமா, மேல இருந்துதான் ஊத்துவீங்க இல்லையா? மேல இருந்து ஊத்துனது நனைஞ்சிருச்சு, வீடு நனைஞ்சிருச்சு, அப்படியே மேல இருந்து அணைஞ்சிட்டே வந்துருச்சு. அப்படியே நிறைய மேல மேல ஊத்த ஊத்த தண்ணி என்ன செய்யுது, அணைஞ்ச மேல எல்லாம் கறி ஆயிடுச்சு, கறி மேல தண்ணி இறங்குச்சு, அப்படியே இறங்கி அப்படியே என்ன செஞ்சு வெளியில வழிஞ்சு ஓடிச்சு. எங்க இருந்து புகை எதுவுமே இல்ல, எல்லாரும் போயிட்டீங்க, எல்லாரும் போயிட்டீங்க. அடியில ஒரு மூலையில கொஞ்சோண்டு நெருப்பு இருந்திருக்கு. எல்லாரும் போன பிறகு மறுபடியும் என்ன ஆகும்? மறுபடியும் ஆமா, மறுபடியும் உங்க கண்ணுக்கு நெருப்பு இருக்கிறதே தெரியாது, சரிதானே? ஏன்னா புகை வந்தாதான் நெருப்பு இருக்குன்னு நினைப்பீங்க. புகை கூட இருக்காது, ஒரு சின்ன துகளின் வடிவமா ஒரு மூலையில இருக்கும், கீழே இருக்கும் நெருப்பு. அப்ப நீங்க அணைக்கணும்னா எங்க இருந்து உண்மையிலேயே அணைச்சிருக்கணும்? வெப்பத்தை எங்க இருந்து அழிச்சிருக்கணும்? வெப்பத்தை கீழே இருந்து அழிச்சிருக்கணும். வெப்பத்தை கீழே இருந்து அழிச்சிருக்கணும். உங்க பாதங்கள்ல இருந்து வெப்பத்தை அழிக்க ஆரம்பிக்கணும். பாதங்கள்ல இருந்து. காலையில குளிக்கும் போது, குளிர்ந்த நீர்ல குளிக்கும் போது நம்ம முன்னோர்கள் குளத்திலேயோ ஏரியிலேயோ குட்டைகள்லயோ இறங்கும் பொழுது, படித்துறைகளில் இறங்கும் பொழுது முதல்ல பாதம் தான் நனையும். கடவுள் எப்படி படைச்சிருக்கிறாரு பாருங்க, இயற்கை. நீங்க முதல்ல ஒரு எங்க நடந்தீங்கனாலும் முதல்ல ஈரம் படுறது பாதத்துலதான், வெப்பம் பட்டாலும் பாதத்துலதான். வெப்ப இழத்தல் அங்கதான் துவங்குது. இரவுல நீங்க பாதங்களை துடைக்க ஆரம்பிச்சா அந்த வினாடியிலேயே வெப்பம் வெப்பம் ஒண்ணு சேரும் போதெல்லாம் எந்த பக்கத்தை பார்த்து போவோம்? வெப்பம் என்னங்கய்யா? வெப்பம் அதிகரிக்கும் பொழுது எந்த பக்கத்தை பார்த்து போகும்? மேல் நோக்கி போயிடும். வெப்பம் இயல்பா இருக்கும் போது அப்படியே இருந்த இடத்துலயே இருக்கும், சரிதானே? ஒரு தீ குறைஞ்சிக்கிட்டே வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போய் உள்ள போய் நெருப்பா மாதிரி அடியில போய் நின்னுக்கும், ரைட்டா? ஒரு சின்ன கறி துண்டு, நெருப்பு துண்டா மாதிரி அடியில இருக்கும். இப்ப மேல் நோக்கி போகாது. அதுக்கு ஆற்றல் வந்தாலும், அதுக்கு வெப்பம் அதிகரிச்சாலும் மேல் நோக்கி போகும். இப்ப உங்க பாதங்கள்ல வெப்பம் இருக்கு, அந்த வெப்பத்தை எப்படி நீங்க மேல பிடிச்சி இழுப்பீங்க? பாதங்களுக்கு கீழே வெந்நீர்ல நினைச்ச துணியால துடைக்கும் பொழுது கீழே உள்ள வெப்பத்தோடு மேலே உள்ள வெப்பம் சேரும் பொழுது வெகு வேகமாக உடனே வெப்பம் மேல் நோக்கி செல்ல துவங்கும். சரிங்க, சரி. மேல் நோக்கி மட்டும்தான் நம்ம செய்யணும், திருப்பி கீழ் நோக்கி வரக்கூடாது இல்லைங்களா? அம்மா பாதங்களை துடைச்சிட்டு மறுபடியும் மேலதான் துடைக்கலாம். மேல் நோக்கி போக ஆரம்பிச்சுன்னா அப்புறம் திருப்பி அது கீழே வராது இல்ல.
சரிங்க ஐயா சரி. பாதத்தை அப்புறம் தொடச்சிட்டு நீங்க கை கால் முகம் கழுத்து எங்க வேணாலும் தொடச்சிடலாம். முதல்ல துடைக்கிறது பாதம். வெப்பத்தை கீழே இருந்து அழிக்க ஆரம்பிக்கிறீங்க. இயல்பு நிலை சரிங்க வெப்பத்துக்கு உடம்பு வந்துடும். சரிங்க ஐயா ஓகேங்க ஐயா. இன்றையில இருந்து பயிற்சி செய்துட்டு நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ரிசல்ட் சொல்றேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. பரிசோதனையாளர்கள் யார் யார் பயிற்சிக்கு உட்படுறாங்களோ அவங்களோட லிஸ்ட் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கம்மா. ஐயாவுக்கு ஒரு லிஸ்ட் நான் கொடுக்க போறேன். அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்பவர்கள் எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க. சரிங்க கண்டிப்பா. மன்னிக்கணும்மா, யாரும் என்கிட்ட லிஸ்ட் எல்லாம் கொடுக்க வேணாம். வேணா நீங்க செய்யறதுன்னா செய்யுங்க. ஆனா சொல்லி கொடுக்காத பாவம் என்ன பிடிக்க கூடாது. ஏன்னா எனக்கு தெரிந்த உண்மையை நான் சொல்லி கொடுத்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இப்படிதான் அந்த ஆளும் சொல்லிட்டு போனாரு. அவர் செஞ்சே காட்டிட்டு போயிட்டுட்டாரு என்கிட்ட. என்ன பொறுத்தவரை நான் அப்படிதான் பாக்குறேன். எனக்கு ராமலிங்கம் சொன்ன கடவுள் அது இது எதுவுமே தெரியல. உயிர்கள் யாவும் ஒளி, எல்லாம் ஒளியா மாறிக்கீங்கப்பா, வேலை முடிஞ்சுது. அந்த ஒளிக்கு எங்க இருந்து உயிர் வரும்? தனக்குள்ளேயே உயிர் இருக்கு ஒளிக்கு. அந்த ஆளு சூரியனுடைய ஒளியை நம்பலீங்க. என்ன செஞ்சாரு? சூரியனோட ஒளி மறைஞ்சு போயிட்டா பாதி எழுதினார் பாருங்க ஒரு பாட்டு. பாதி இரவில் எழுந்தருளி பாவியனுக்கு அருள் செய்து. பாதி இருட்டு எதுங்கடா இருக்கு? பாதி இருட்டு அப்படின்னா பூமி தான். பாதி இருட்டும் பாதி வெளிச்சமுமா இருக்கு பூமி. முழு ஒளி இல்ல இது. உண்மையா இல்லையா? பூமி பாதி இருட்டு, பாதிதான் வெளிச்சம். பகல் பாதி வெளிச்சம், பாக்கி பாதி இருட்டு. பாதி இரவில் எழுந்தருளி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் பாருங்க. பாதி இரவில் எழுந்தருளி பாவியனுக்கு அருள் செய்து நீதி நடம் செய்ய பேரின்ப நிதி நீதான் நான் பெற்ற பெரும்பேறு பெரும் பேரு என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. நீ என்ன பெரிய பேரு பெற்ற? நான் ஒளியா மாற்றேன்டா. எங்க வேணாலும் நான் போவேன், என்ன வேணாலும் செய்வேன். எனக்குள்ளேயே உயிர். அந்த ஆளு ஏத்தின வழக்கு என்ன வழக்கு? ஒரு எண்ணெய் ஊத்தின வழக்கு. அதுதான் எழுதினார், அதான் வச்சு பயன்படுத்தினார். ரைட்டா இல்லையா? ஓதாது உணர்ந்திட ஒளியது எனக்கே ஆதாரமாக்கிய அற்பெருஞ்சோதி. வெளிச்சத்தை எனக்கு ஆதாரமா காமிச்ச. வெளிச்சம் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது. ஓதாது உணர்ந்திட, சொல்லாமலே காட்டி கொடுக்குதான். யாரு காட்டி கொடுக்குறா? வெளிச்சம் காட்டி கொடுக்குது. இது எங்க தப்பு இருக்கு, என்ன புரியாத எழுதிட்டாரு அவரு. வெளிச்சம் வந்தாலே சட்டம் தெரியுது, செவுறு தெரியுது, எல்லாம் தெரியுது. எனக்கு பின்னால இருக்கிற நாற்காலி தெரியுது, ஜன்னல் தெரியுது, நான் தெரியுறேன். உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதோடு தெரியுது. இதை இருட்டா போயிட்டு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அப்போ ஓதாமலே இது ஜன்னலு, இது அந்த ஆளு மண்டை, இது மூஞ்சி, இது கண்ணு, வெளிச்சம் காட்டி கொடுத்துருது. இதை எனக்கு ஆதாரமாக ஆக்கிய நாய் யாரு? அருட்பெருஞ்சோதி. ஒளி வெப்பமும் கலந்த ஒன்று எல்லாவற்றையும் எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. இதானே அதுக்கு விளக்கம். வேற என்ன எழுதியிருக்காரு அவரு? என்னங்க புரியாத என்னத்தங்க எழுதிவிட்டாரு. ஆனா இந்த வெளிச்சத்தை ஏத்தி வச்ச விளக்கம் நம்பினாரு. ஏன்? சூரியன் பாதி நாள்ல போயிடும்டா, சூரியனை நம்பாத. பாதி நாள்ல காட்டிட்டு ஏமாத்தி போயிடும். திருப்பி இருட்டு வந்தா நம்ம கீழே விழுந்துருவோம். ஆனா இருட்டுல கண்ணு தெரியுது பாருங்க, அவனுக்குதான் உண்மையாவே கண்ணு தெரியும். பகல் எல்லாம் கண்ணு தெரியுது, இருட்டுல கண்ணு தெரிய மாட்டேது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு பாக்குதா பாக்கலையா? யாராவது பதில் சொல்லுங்க. ஏங்க பகல்ல பாக்குறீங்க என்ன தெரியுது, இப்ப வெளிச்சத்துல பாக்குறீங்க என்ன தெரியுது, திருப்பி இருட்டு வந்துட்டு என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா? சொல்லுங்க. கண்ணு தெரியுதுங்க ஐயா, ஆனா பொருள் கண்களுக்கு புலப்படவில்லை. இந்த கதையில இல்ல, கண்ணு தெரியுதா இல்லையான்னு தான் நான் கேட்டேன். தெரியுதுங்க ஐயா. இருட்டுல பகல்ல தெரியுது, இருட்டுல தெரியல. உங்களுக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா? தெரியுதுங்க ஐயா, கண்ணு தெரியுதுங்க ஐயா. இருட்டுல கண்ணு தெரியாது. கண்ணு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியணும். உங்களுக்கு பொருள் புலப்படாது. பகல்ல வந்து வெளிச்சம் வந்து உங்க பொருள் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டுது. நீங்களா பார்க்க வேண்டியது இருட்டுல தான் பாக்குறீங்க. பகல்ல பொருள்கள் தானாவே உங்களுக்கு வந்து அடையாளம் காட்டுது. கண்ணு தெரியாதவங்களுக்கு அடையாளம் காட்டுறது மாதிரி. உண்மையில உங்களுக்கு இருட்டுலயும் அந்த பொருள் தெரியணும்ல, அப்பதானே உங்களுக்கு கண்ணு தெரியாத அர்த்தம். சரிங்க ஐயா. இருட்டுல ஒரு பொருள் தெரிஞ்சா உங்களுக்கு கண்ணு தெரியுதுன்னு அர்த்தமா தெரியலன்னு அர்த்தமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இருட்டுல உங்களால பார்க்க முடியுது, இப்போ உங்களுக்கு கண்ணு தெரியுதா தெரியலையான்னு நான் கேக்குறேன். இருட்டில் பார்க்கும்போது தெரியவில்லையே. இருட்டுல பார்த்தா தெரியுது, அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு நான் கேக்குறேன். கண்ணு தெரியுதுங்க ஐயா. இருட்டுல பார்த்தா தெரியுது, பகல்ல பார்த்தாலும் தெரியுது. இப்ப இருட்டுல பார்த்தா தெரியல, இப்போ இருட்டுல உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றோம். ரைட்டு தானே? ஆமாங்க ஐயா. கண்ணு தெரியலன்னு சொல்லணும், பொருள் தெரியலன்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க தமிழ. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுவே உங்களுக்கு தெரியல. நான் சொல்றது சரியான்னு பாருங்க. பகல்ல உங்களுக்கு கண்ணு தெரியுது, பகல்ல பாக்குறீங்க தெரியுது.
இருட்டுல பாக்குறீங்க தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? இருட்டுல பொருள் தெரியலங்கிறீங்க. ஓகே. முள்ளு கால்ல குத்திட்டுங்கிற மாதிரி. நீங்க தாங்க காலை தூக்கி கொண்டு முள்ளுல வைப்பீங்க. ஆனா முள்ளு குத்திட்டும்பீங்க. அது வந்து உங்களை குத்துனதே இல்லை. இந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? இருட்டுல கண்ணு தெரியலங்கிறீங்க. சரியா? உண்மையில கண்ணு தெரியல நம்மளுக்கு. இருட்டுலையும் பார்வைகள் துல்லியமா இருந்ததுன்னா கண்ணு தெரியும். இந்த மாதிரி சரியான முறையில் இருள பார்க்க பழகினாதான் கண்களுக்கு பார்வை தெளிவடையும், கூர்மை வரும். சரியா? புரிஞ்சுக்கோங்க. சரியா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றிமா. இறைவனால் வாரி இறைக்கப்பட்டது இயக்கமே என்று அந்த பசி என்ற இயக்கம் நம்முள் உள்ளதை மிக அற்புதமாக வள்ளலார் எனும் மாமனிதர் நமக்கு எடுத்துரைத்ததை, நம் உடலில் உள்ள இயக்கத்தை பெருமையை வெளிப்படுத்தியவர் வள்ளலார் என்பதை மிக அற்புதமாக தெளிவாக தன்னுடைய அந்த ஒரு நதி போல அந்த நதியின் ஓட்டத்தில் நமக்கு தெளிவாக பசி என்பதை உணர்ந்து அந்த பசியோடு இணைந்து நீங்கள் உயிர் பெற வேண்டும் என்றும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டும் என்றும் மிக அற்புதமாக தெளிவாக நமக்கு மீண்டும் மீண்டும் அதை நம்முள் பசி எப்படி நம்மை தூண்டுகிறதோ அதே போல் நம்முடைய சிந்தனையை தூண்டியுள்ளார். நிச்சயமாக அனைவரும் இவர் சொன்ன பயிற்சிகளை, ஐயா கொடுத்துள்ள பயிற்சிகளை அவருடைய சீடர்களாக இருந்து நாம் தொடர்ந்து கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் என்பதை கூறி, ஐயா அவர்களுக்கு நமக்கு இத்தனை நேரம் மிக தெளிவான விளக்கங்களை, எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் நமக்கு இதுக்கு பதில் கிடைக்காது. ஆனால் ஒரு ஆசிரியர், உணர்ந்தவர், ஒரு மருத்துவர், பிரம்மன் என்று வேளாண்மை தொழிலில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நம்முடைய ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் நமக்கு அருளி உள்ளார்கள். அதை சிரமேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து அதன் பலனை அடைந்து அடுத்த வகுப்பிலே அவருக்கு இதற்கோர ஒரு தெளிவான புரிதலை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஐயா எப்பவுமே அடிக்கடி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை நாம் பேசக்கூடிய நம் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்த மனிதருக்கு பயன்படக்கூடிய ஒரு சொல்லாக இருக்க வேண்டும் என்று முதல் சந்திப்பில் எனக்கு சொன்னாங்க. அது அப்படியே அச்சாணி பசுமரத்தாணி போல நம்ம உள்ள பதிந்து விட்டது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவருக்கு பயன்பட வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் உங்கள் வாயிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக ஐயாவுடைய இன்றைய சிந்தனை நமக்கு பல்வேறு பசி எவ்வாறு நமக்கு அந்த உலக மக்களோடு இணைத்து வைக்கிறதோ அதுபோல் அந்த பசி எனும் இயக்கம், அந்த எஜமானனாக்குவோம் அவனை. வேலைக்காரனாக இந்த பொழுது வரை அவனை வேலைக்காரனாகத்தான் வச்சிருக்கோம். சோ இனி பசி எனும் எஜமானனை உணர்ந்து அவனோடு இணைந்து இணைப்பு பெற்று அதை உணர்ந்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். மிக்க நன்றி ஐயா. சிறப்பான சிந்தனை உரை அருளிய ஞான பிரகாசம் ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து அனைவரும் வாழ்த்துவோம். ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தன்னலம் கருதாத இந்த தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து தனி ஒருவனாக நின்று அனைத்து செயல்களையும் செய்கிறார். அவருடைய சமுதாய பணி சிறக்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.